அபயம் பயமித்யேதத் உபயம் சர்வதேஹினாம் யத் சேவா தத பாவாப்யாம் தாமகம் ஸ்ரீயமாஸ்ரயே. ஓம் தத் சத். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தபகத்தில் முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். அபீதி ஸ்தபகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தபகத்தில் பயம் இல்லாத ஒரு நிலை நமக்கு வேண்டும் அப்படின்னு கவி பிரார்த்திக்க போகிறார். பல சந்தர்ப்பங்களை இதில் காமிக்க போகிறார். இப்போ முதல் ஸ்லோகத்தில் என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அபயம் அப்படின்னு சொன்னால் பயம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். பயம் அப்படின்னு சொன்னால் அச்சம், அதாவது பயம் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே எல்லா பிராணிகளுக்கும் யார் ஒருத்தரை சேவிக்கிறதுனாலே சேவிக்காததனாலே ஏற்படுமோ அந்த மகாலட்சுமி தாயாரை நான் ஆசிரியிக்கிறேன் அப்படிங்கிற இதுதான் இதுக்கு எளிமையான கருத்து. அப்போ என்ன சொல்றாரு இங்கே? உபயம் ஒரு வார்த்தை போடுறார். உபயம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே அர்த்தம். அப்போ அபயமும் பயமும், அதாவது பயமின்மையும் பயமும் அச்சமின்மையும் அச்சமும், இந்த ரெண்டுமே உபயமும் எல்லா பிராணிகளுக்கும் சமமானது தான். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், அதனால நமக்கு பயம் ஏற்படுறது. அப்போ இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது, அதனால பயம் போகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். யாரோ ஒருத்தரை பார்க்கறது தெரியாதவாளை, உடனே அதை பார்த்த உடனே அதுக்கு பயம் ஏற்படுறது. பக்கத்தில் உடனே அம்மா வந்து நிற்கிறா, அப்போ அம்மா இருக்கா அப்படின்னு பயம் போயிடுது. அப்போ இந்த பயம் ஏற்படுறதும் பயம் போகிறதும் யாருனால ஏற்படுறதுன்னா, பொதுவாக இங்கே என்ன சொல்கிறாருன்னா கவி, தாயார் மூலமாக அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னு கேட்டால், தாயார் நமக்கு எல்லா விதமான பயங்களையும் போக்குவா. அப்படி தாயாரை சேவிக்காததுனால நமக்கு பயமானது ஏற்படுறதுங்கிற. அப்போ தாயார் மூலமாக நமக்கு பயம் ஏற்படலை, தாயாரை சேவிக்காததுனால நமக்கு பயம் ஏற்படுறது. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பயம் போகலையே, தாயாரை சேவிச்சா தானே பயம் போக போகிறது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கவி சொல்றதுக்கூடியதான விஷயம் நம்ம கவனிக்கணும். அப்போ தாயார் மூலமாகத்தான் பயமும் போகிறது, தாயார் மூலமாகத்தான் பயமும் வருது அப்படிங்கிறார். இங்கே தாயார் மூலமாக பயம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அங்கதான் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தாயாரை சேவிக்காததுனாலே நமக்கு பயம் வருதுன்னு சொன்னா தாயார் மூலமா இல்லை, அந்த பயம் போகலை, அது அங்கேயே இருக்கு. அப்படி ஒருவேளை தாயாரை சேவிச்சிட்டோம்னா பயம் போயிடும். அப்போ அந்த பயமும் இருந்துருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம தாயாரை சேவிக்கலைங்கிறது தான் அங்கே, தவிர தாயார் மூலமாக வருதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ இது ரெண்டுமே எல்லா பிராணிகளுக்கும் தாயார் இடத்துலேருந்து தான் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட நான் மகாலட்சுமியை நான் ஆசிரியிக்கிறேன், ஸ்ரீயம் தாயாரை நான் ஆசிரியமாக தஞ்சமாக அடைகிறேன் அப்படிங்கிற. பஜாமி தாம் துவாம் பவரோக பீதிம் பயோதி கன்யே பரிஹர்த்து காமஹா வஹ்னேர் பயம் வாயு புவோ யைவ ன்யவாரி தஸ்மாச்ச நிசாச்சரீனாம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தபத்தில் 2வது ஸ்லோகம். தாயே, இந்த வாயு புவஹா அப்படின்னு சொன்னா ஹனுமான் அர்த்தம். இந்த வாயு புவஹா ஹனுமான் இருக்காரே, அவருக்கு நெருப்பிடத்திலிருந்து பயத்தையும், நிஷாச்சரீனாம் அரக்கிகர்களுக்கு தஸ்மாது ச, அதாவது அந்த ஹனுமானிடத்திலிருந்து பயமின்மையையும், அதாவது அச்சத்தையும் தடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உன்னால தான். அப்பேற்பட்ட உன்னை நான் சரணடைந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிற பயத்திலிருந்து அந்த பயத்தை போக்கிக்க நான் உன்னை சரணடைகிறேன் அப்படிங்கிற, உன்னை நான் பிரார்த்திக்கிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேங்கிற. அப்போ ஹனுமானுக்கு நெருப்பினிடத்திலிருந்து பயத்தை போக்கினவள் தாயார். அதே ஹனுமானிடத்திலிருந்து ராட்சசிகளுக்கு மரண பயம் ஏற்பட்டது. எப்போ? நேராக ராவண வதம் முடிஞ்சு போச்சு, ஹனுமான் அசோகவனத்துக்கு வரார், சீதை கிட்ட அந்த தகவலை சொல்லணும்னு. தாயே, ராவணன் விழுந்துட்டான், இனி அவன் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை துன்புறுத்தினாலே இந்த ராட்சசிகள், இவாளை ஹூன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இவ கதையை முடிச்சிடுறேன் அப்படிங்கிற. அப்போ இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் ஹனுமானை பார்த்து பயம் வந்துடுச்சு. உடனே அதுக்கு தாயார் சொல்றா, இல்லை ஹனுமான், தன் ராஜாவினுடைய கட்டளை ஏற்றுத்தான் இவா எல்லாம் என்னை துன்புறுத்தினாலே தவிர இவா என்னை துன்புறுத்தணுன்றது இவாளுடைய நோக்கமே இல்லை. தன் ராஜாவினுடைய கட்டளைக்கு தான் அடிபணிந்தா, ஆகையினால இவளை மன்னிச்சு விட்டுடு அப்படிங்கிற. அப்போ ஹனுமானுக்கு வால்ல நெருப்பு பிடிச்சுண்டது, ஆனால் அவருக்கு அது எதுவுமே ஆலை. ஏன் அப்படின்னு கேட்டால், முதல்ல அவர் சீதையை பார்த்து தரிசனம் பண்ணி சீதையை சேவிச்சுட்டு போனார். அதனால் அதுக்கப்புறம் தான் அவரை பிடிச்சி அவருக்கு வாலில் நெருப்பு வச்சா. அப்போ சீதையை தரிசனம் பண்ணி சீதையை சேவித்து சீதையை ஸ்தோத்திரம் பண்ணி போனதுனாலே அந்த நெருப்பினுடைய தன்மையை இழந்து குளிர்ச்சியாக மாறிடுது அவருக்கு. அதுவும் இல்லாத சீதை ஒரு வார்த்தை சொல்லுவா, ஷீதோ பவ ஹனுமதா அப்படின்னு. ஏ அக்னியே, நான் பதிவிரதேங்கிறது உண்மையாக இருந்தால்
ஹனுமானுக்கு இந்த நெருப்பு, அதாவது நீ ஆனவன் குளிர்ச்சியை ஏற்படுத்தட்டும் அப்படிங்கிறா. அந்த மாதிரி சீதையை சேவிச்சுட்டு போனதுனாலே ஹனுமானுக்கு வாலில் நெருப்பானது சுடாமல் போச்சு. அதே மாதிரி சீதையோட கூட இருந்து அவளை துன்புறுத்தினாலும் கூட துன்புறுத்தினா கஷ்டப்படுத்தினவாளை கூட சீதை மாதிரியான ஒரு தாயார் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பயம் அப்படிங்கிறது போகிறதுக்கு வழியே கிடையாது. ஆகையினால தனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவாளையும் நான் தாயார் ரட்சிப்பா, எதிர்த்து இருந்தவாளையும் கூட அவளுக்கும் அபயத்தை கொடுப்பா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான தாத்பரியம். அதை தான் இங்கே கவி காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட உன்னிடத்துல தான் இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடியதான வியாதியினுடைய பயத்தை நான் போக்கிக்கணும், அதுக்காக உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன்னு இங்கே தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கான விஷயத்தை காண்பிக்கிறேன். பிரஹ்லாதஸ்ய பயம் வினேதுமச்சிராதேகஸ்ய சோகஸ்பிருஷோ லோகஸ்யைவ பயங்கரம் தவ பதிர்ஜக்ராஹ சைம்ஹம் வபுஹ த்ரைலோக்யாம்ப ததீய கோபதகன ஜ்வாலாஸ்து வேலாதிகாஹ சாட்டூக்தைரமிருதைர் நிவார்ய பவதி சக்ரே ஜெகன் நிர்பயம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 3வது ஸ்லோகம். இங்கே பிரகலாத சரித்திரத்தை கவி காண்பித்து அந்த மாதிரி எங்கள் எல்லோருடைய பயத்தையும் போக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். திரைலோக்கியாம்ப, அதாவது 3 உலகத்துக்கும் தாயே, இந்த துயரம் கலந்த பயத்தோடு இருந்த பிரகலாதன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தனுடைய, ஒரே ஒரு பக்தனுடைய அவனுடைய அந்த துயரத்தை, அந்த அச்சத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கெல்லாம் பயங்கரத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு சிங்க வடிவத்தோடு உன்னுடைய ஆத்துக்காரர் அவதாரம் எடுத்தார். அப்படி எடுத்தவருடைய அந்த பயங்கரமானது இருக்கே, அந்த ஜுவால அக்னி, அது அப்படியே கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு பெரிய நதி போல இருந்ததா. அப்பேற்பட்ட அந்த பெருமாளுடைய அந்த ஜுவால அக்னியை, கோபத்தை, அந்த துவேஷத்தை எல்லாம் உன்னுடைய சாட்டூக்தைகி, அதாவது அமுத மொழிகள்னாலே நீ என்ன பண்ண, தடுத்து நிறுத்தி உலகத்தை பயம் இல்லாததாக ஆக்கின அப்படிங்கிற. அப்போது நம்ம பிரகலாத சரித்திரத்தை கேள்விப்படுறோம். பெருமாள் ரொம்ப உக்ரரூபமாகவே இருந்துருக்கார். ஹிரண்யாட்சனை கொன்னும் கூட அவருக்கு அந்த ஆத்திரம் அடங்கலை. இதை இன்னும் சைவ சித்தாந்தத்தில் இன்னும் புராணங்கள்லாம் போய் பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த இதை அடக்கிறதுக்காக சிவன் ஷரபராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாள். இவர் அந்த உக்ரத்தை அடக்கிறதுக்காக அவர் ஷரபராக சிங்கம், பறவை இந்த மாதிரி வடிவம் கொண்டவராக வந்தார்னு. அவர் அந்த 2 பேரும் சண்டை போட்டுண்டா அப்பயும் ஆகலை. ஒரு இடத்துல புராணங்களில் அதை அடக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாள், இன்னொரு இடத்துல அடங்கலை அப்படிம்பார். இன்னொரு இடத்துல பார்த்தா பிரத்யங்கிரா தேவியாக இந்த தேவியானவள் வந்தா அப்படின்னு அந்த நரசிம்மரனுடைய இதை சண்டையை தடுக்கிறதுக்காக, உக்ரத்தை தடுக்கிறதுக்காக வந்தான்னு. அந்த பிரத்யங்கிரா தேவியாலையும் முடியாமல் போயிடுத்துன்னு சில இடங்களில் அவள் ஜெயிச்சுட்டான்னு வரும். இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா இந்த அகோபில சரித்திரத்தில் பார்த்தோன்னா நரசிம்மர் அந்த கோபத்தோட அந்த அகோபில மலை காடுகளில் சுற்றின்னு இருந்ததாகவும், அந்த இடத்துல ஒரு வேடுவ பெண் செஞ்சு அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி போய், அதாவது அந்த பெண் யாருன்னு கேட்டால் லக்ஷ்மி தான். மகாலட்சுமி தாயார் ஒரு சாபத்தின் காரணமாக அங்கே ஒரு வேடுவ பெண்ணாக பிறந்திருப்பா. அப்போ அந்த பெண்ணை பார்த்து மயங்கி அந்த பெண்ணு மேலே ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அவளை திருமணம் பண்ணிக்கிறது தான் வாசந்திகாபரணியம்னு சொல்லி அகோபில மடத்தில் ஒரு அழகேஷிங்கிறனால எழுதப்பட்ட அத்தியுதமான ஒரு நாடகம், சம்ஸ்கிருத நாடகம். ஒரு சன்னியாசி காதல் கதையை எழுதலாமா அப்படின்னா பெருமாளுடைய திவ்ய சரித்திரமாச்சே அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் சமர்த்தியமாக நிறைய பேர் சொல்லுவாள். ஏன்னா யாராவது இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஐஷிங்கர் மேலே அப்பவாதத்தை பண்ணியிருக்கிறவா உண்டு, அபச்சாரப்பட்டவா உண்டு. அப்படி வாசந்திகாபரணியம்னு சொல்லக்கூடியதான அந்த ஒரு அற்புதமான கிரந்தம் கிடைச்சது இந்த இதை வச்சுட்டு தான். அப்போ அந்த நரசிம்மரனுடைய உக்ரத்தை யார் தடுத்தா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல கவி சொல்கிறது யாருன்னு கேட்டால் தாயாரனுடைய அந்த சாட்டூக்திகி, அழகான வார்த்தைகள். இப்போ நிறைய பேர் ஆத்துக்காரிகள்லாம் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் இதுதான். அவளுக்குள்ள என்ன ஒரு பெரிய சண்டை சச்சரவுகள் நடக்கிறது அப்படின்னா, ஒரு ஆத்துக்காரர் எங்கேயோ வெளியில் போயிட்டு காரியமாக வரார், ஆஃபீஸ் டென்ஷன் நிறைய அங்கே தொந்தரவுகள்லாம் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ஆத்துக்காரர்கிட்ட எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசினோன்னா அவர்கிட்ட காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு
வந்த உடனே அவர் அப்போதான் அங்கே டிராஃபிக்கில் யாருக்கிட்டே சண்டை போடணும் வந்திருப்பார். வந்த உடனே கால் அலம்பலையா, உங்களுக்கு எனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது கால் அலம்பாமல் உள்ளே வராதிங்கன்னு. வாஸ்தவம், அவர் நித்தியபடி தெரியும், நித்தியபடி பண்ணுற விஷயங்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு இதனால ஒரு ஒரு ஆயாசம், வேலை அவ்வளோ நேரம் வேலை செஞ்சு வந்தது, அப்புறம் உடல் களைப்பு, 4 பேர்கிட்ட மனசு துக்கப்பட்டு வந்திருப்பார். அப்படிங்கிறச்ச அதை வெளியில் கையில் கொண்டு வந்து அப்படி நீட்டினா எப்படி இருக்கும்? வார்த்தையே சொல்ல வேண்டாம், சொம்ப அப்படி கையில் நீட்டின உடனே எப்படி இருக்கும்? அவ்வளோதான், பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை, மேற்கொண்டு சண்டைக்கு இடமே இல்லை. இதை நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுடுறோம். இல்லைன்னா அப்படி ஒரு பார்வை பார்த்தா கூட சரி, அங்கே ஜலம் இருக்கே, நீங்கள் கால் அலம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு பார்வை. இந்த வார்த்தைகளை சொல்கிறச்ச என்ன ஆகிடும்னா அது அப்படியே அக்னி மாதிரி தகிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே ஆரம்பிக்க சண்டை. உள்ளே வர்றச்ச பையை எடுத்து வைக்கலையா ஒழுங்கா, சாக்ஸை ஒழுங்கா கழட்டி போடலையா, சட்டை இப்படி தூக்கி போட்டிருக்கே, வாஷிங் மிஷினில் போடலையா, இப்படி வரிசையாக சண்டை ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். அதனால் அந்த விஷயங்களை இங்கே கவி சொல்கிற தாத்பரியங்கள் அதெல்லாம் அதுதான். ஜீவனத்துக்கு நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்குற அப்படிப்பட்ட அந்த நரசிம்மர் ஒரே ஒரு சின்ன பிரகல்லாதன்கிற அந்த ஒரு பக்தனுக்காக எடுத்த ஒரு கோரமான முகம். அந்த முகம் அப்படி கரை புரண்டு ஓடக்கூடிய அக்னி போல ஓடுறதான். அப்பேற்பட்ட அந்த பெருமாளை சாந்தப்படுத்தினது உன்னுடைய அமுதமான வார்த்தைகளை கொண்டு தான் நீ படுத்தின, சாந்தப்படுத்தின. இப்பெல்லாம் நிறைய படுத்துற, வார்த்தையை சொல்கிற பேசுகிறேன்னு. ஆனால் இங்கே சாந்தப்படுத்தினா தாயார். அப்பேற்பட்டவளே தாயே, நீ என்னுடைய இந்த சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த உலக பயத்திலேருந்து என்னை காப்பாற்றணும், நீ தான் எனக்கு அபயம் கொடுக்கணும்னு இங்கே பிரார்த்திக்கிறார் கவி. அசரண ஜன கிளேஷா லோகக்ஷணோபனோதோத்கதே சதவ ஹிருதயம் லானேர்பீதோ ஜகத்பதிரிந்திரே அஹஹ விஹிதே க்ஷாம்யன்னாக சகஸ்ரமஜஸ்ரமபி அபயமுபயோராராத்தேப்யஹ பிரயச்சதி லோகயோஹ. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 4வது ஸ்லோகம். தாயே இந்திரே அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்ணுறார். தாயாருக்கு என்ன அர்த்தம், தன்னுடைய பக்தர்கள் அவ அசரண ஜனக்லேஷ ஆலோக க்ஷண உபநத உத்கதேஹே, தன்னை சரணடைந்தவர்கள் யாரோ அவளுடைய கஷ்டத்தை பார்த்து தாயாருக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால் ஒரு ஆயாசம், அதாவது ஒரு மனச்சோர்வானது ஏற்படுறதான். ஐயோ என் குழந்தை இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு மனச்சோர்வு ஏற்படுறதான். தவ ஹிருதய கிளேஷா பீத கிளானே பீதா, பெருமாள் இதை பார்க்குறாராம். பார்த்த உடனே ஐயோ என் ஆத்துக்காரி இப்படி கஷ்டப்படுறாளே, தவிக்கிறாளே, இதயச்சோர்வு மனச்சோர்வில் கவலைப்படுறாளே அப்படின்னு பயந்து போன பெருமாள் என்ன பண்ணுறாரா, பீதா, பெருமாளுக்கு பயம் வந்துருத்தான் பாருங்கப்பா. பயத்தையெல்லாம் போக்கக்கூடியவர் தாயார். அப்பேற்பட்ட தாயாருக்கு கணவனாக இருக்கக்கூடியதான பெருமாளுக்கு பயம் வருது தாயார்கிட்டேருந்து. எதனால் அப்படின்னு கேட்டால், தன்னை சரணடைந்தவர்கள் துன்பப்படுகிறார்களேன்னு தாயாருக்கு ஒரு மனச்சோர்வு. அந்த சோர்வுனால தாயார் இப்படி கலங்கி போயிருக்காளே, அவன் என்ன பாவ கஷ்டப்பட போகிறாளோன்னு பெருமாளுக்கு பயம் வந்துருத்தான். பயம் அவர் என்ன பண்ணுறாரா, அந்த சோர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தாயாரை சரணடைந்தவர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி மேலும் மேலும் அவ பண்ணக்கூடிய என்னது விகிதம் ஆகாத்து ஆகாத்து சகசிரமபி, மேற்கொண்டு அவ பண்ணக்கூடிய 1000 தப்புகளை எல்லாம் கூட அவர் மன்னித்து அவளுக்கு இந்த 2 லோகத்திலையும் உபயோகோ லோகயோகோ 2 உலகத்திலையும் பயமின்மை அப்படிங்கிறத அவர் பக்கத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கார். இது ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறார் கவி. அப்போ தாயாருக்கு தன்னை சரணடைந்தவர்கள் மேலே ஒரு சோர்வு, மனச்சோர்வு, அவா இப்படி கஷ்டப்படுறாளேன்னு அதை பார்த்த பெருமாள் பயந்து போய் தாயாருக்கு இப்படி மனக்கஷ்டம் ஏற்படுறதேன்னு அவர் அந்த தாயாரை சரணடைந்தவர்களுடைய தப்பை எல்லாத்தையும் மன்னித்து மேற்கொண்டு செய்யக்கூடிய தப்பையும் மன்னித்து அவளுக்கு 2 உலகத்திலையும் பயமின்மையை கொடுத்து அவளை சௌக்கியமாக வாழ வைக்கிறார் பெருமாள்னு. ஆனால் இப்போ பெருமாளினுடைய பயம் எங்கே போச்சுன்னு தான் தெரில. அவருக்கு யார் அபயம் கொடுப்பான்னு, தாயார் தான் கொடுத்தாகணும் பெருமாளுக்கே. அதையும் நம்ம இங்கே கவனிக்கணும் சூக்ஷ்மமாக பார்த்தா. இங்கே பெருமாளுக்கு இப்போ பயம் வந்துடுது, நம்ம பயத்தை பெருமாள் போக்கினார். பெருமாளினுடைய பயத்தை போக்குறதுக்கு தாயார் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், நரசிம்மாவதாரத்தில் இருக்கச்சே நீ சாட்டுக்தியாக பெருமாளை அந்த உக்ரத்தை அடக்கினியே, அப்பேற்பட்டவள் நீனு. அதனால் அந்த பெருமாளுக்கு ஏற்படுற பயத்தை தாயார் பார்த்துருவா. அதுதான் இங்கே சூக்ஷ்மம். முக்தஸ்த்வயா முஹ்யதி சாத்வசம் கதஹ சர்வாம்பயுக்தம் கலு சாத்வசங்கதஹ யஸ்வாமுபாசீத பயாதி சஞ்சலா சித்ரம் சதன்யோ ந பயாதி சஞ்சலஹ. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 5வது ஸ்லோகம்.
இதில் ஹே தாயே ஜெகன்மாதே, உன்னை சேவிக்கிறதுனால ஒருத்தனுக்கு 3 விதமான பயம் போகிறது, உன்னை சேவிக்காதவனுக்கு 3 விதமான விஷயங்கள் அவனுக்கு வந்து ஏற்படுறது அப்படிங்கிற. என்ன அப்படின்னு கேட்டால், துவத்து முக்தா சாத்வசம் கதா. இங்கே ஒரு வார்த்தையை கவனிக்கணும், இந்த சாத்வசம் கதா அப்படின்னு. இந்த சாத்வசம் கதா அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்த்தேன்னா முதல் வரியில் சாத்வசம் கதான்னு பிரித்து போட்டிருப்பா. 2வது வரியில் பார்த்தோன்னா சாத்வசங்கதான்னு போட்டிருப்பா. இந்த ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்னன்னு கேட்டால், முதல்ல சாத்வசம் அப்படின்னு சொன்னால் பதட்டம் அப்படின்னு அர்த்தம், கதஹான்னா அடைவான். அப்போது உன்னிடத்துல பக்தி இல்லாமல் உன்னால் கைவிடப்பட்டவன் அர்த்தம். முக்தஸ்துவயா முக்கியதி, உன்னாலே ஒருத்தன் கைவிடப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன ஆவான் அப்படின்னு சொன்னால் பதட்டத்தை அடைவான். அது மட்டுமா அப்படின்னா முக்கியதி, மயங்கி போவான். அதாவது மோகத்தினாலே மயங்கி போயிடுவான். அறியாமை, மோகம்னா அறியாமை, அறியாமையினால மயங்கி போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் சாது அசங்கதா, நல்லவரோடு சேர்க்கை இல்லாதவனாகவும் ஆவான் அப்படின்னு. அப்போ தாயார்னால ஒருத்தன் கைவிடப்பட்டா, உனக்கு அபயம் தர முடியாதுப்பா போப்பா அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்டான்னு சொன்னால் அவன் வந்து பதட்டத்தை அடைவான். அது மட்டும் இல்லாமல் மோகத்தினாலே மயங்கி போவான். அது மட்டும் இல்லாமல் நல்லவர்களோடு சேர்க்கை இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். அதே ஒருத்தன் தாயார்னாலே அபயம் கொடுக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆவான் அப்படின்னு சொன்னால் சாத்வ சங்கதா, அவன் வந்து நல்லவர்களோட சேர்க்கையில் ஏற்படுவான். சாத்வசங்கதான பதட்டத்தை அடைவான்னு அர்த்தம். அதே சாத்வசங்கதான நல்லவர்களுடைய சேர்க்கை அவனுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பதட்டங்கள் எல்லாம் தீரும், மோகத்திலிருந்து மயங்கி போகாமல் இருப்பான் அப்படின்னு. அப்போ அவன் பாக்கியசாலி, தன்யாஹா அப்படின்னு அர்த்தம். பயத்தில் நடுங்கிறவனா அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு. அப்போ தாயாருடைய அனுகிரகம், அதாவது தாயார் ரட்சித்தான்னு சொன்னால் நமக்கு வந்து அபயம், அதாவது அபயத்தை கொடுத்தான்னு சொன்னால் நமக்கு பயம் போய் நமக்கு எல்லா விதமான பதட்டமும் இல்லாமல் பாக்கியசாலிகளாக இருப்போம். அதே தாயார் கைவிட்டுட்டான்னு சொன்னால் பதட்டத்தை அடைந்து நமக்கு நல்லவர்களுடைய சேர்க்கை இல்லாமல் நமக்கு வந்து மதிமயங்கி போய் நாம் கஷ்டப்படுவோம், தவிப்போம்னு அர்த்தம். அப்போ தாயார் தான் நமக்கு அபயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கவி பிரார்த்திக்கிறார். வந்தேத மந்தேதர நித்ய போத நந்தே முகுந்தேஷ்ட புரந்திரியஸ்துவா அத்ராசமத்ராச நமேதி சைம்ஹம் சித்ரா மமுத்ராபி சயாதி ரித்திம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் மந்த இதர நித்திய போத ஆனந்தே அப்படின்னு தாயார் ஒரு சம்போதனம் பண்ணுற. அதாவது மந்தம் அப்படின்னா மந்த இதரம், அளவு கடந்தது அப்படின்னு அர்த்தம். அபரிமிதமானது, நித்தியமானது, சாஸ்வதமானது அப்படின்னு. போத ஆனந்தே, அறிவின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை உடையவள் அப்படிங்கிறார் தாயார. அப்போது எண்ணிலடங்காதது, நித்தியமும் இருக்கக்கூடியது, ஞானத்தின் மூலமாக வரக்கூடியதான சந்தோஷத்தை ஆனந்தத்தை உடையவள் தாயார் அப்படின்னு. ஏன்னா பரமாத்மாவுக்கு அதுதான், நமக்கெல்லாம் நித்தியமாக இல்லாதது அந்த ஞானம். இன்றைக்கி இருக்கிற ஞானம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அதுவும் இல்லாத அது அபரிமிதமாக ஞானம்னா தெரியாது. நமக்கு வச்சுட்டு இருக்கிற ஞானம் இன்னொருத்தனுக்கிட்ட அதிகமாக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது இன்னொருத்தனுக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு தெரியாதது நமக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கச்சே நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்களாக ரொம்ப அல்பமானவாளாக இருக்கோம். ஆனால் தாயாருடைய ஞானமோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தமோ வேறு. அப்படிப்பட்டவள் தாயார்னு ஒரு சம்போதனம். இன்னொன்று முகுந்த இஷ்ட புரந்திரி அப்படின்னு, முகுந்தனுடைய பத்னியே அப்படின்னு ஒரு சம்போதனம் பண்ணுறார். அப்பேற்பட்ட தாயே உன்னை யார் ஒருத்தன் சேவிக்கிறானோ, வந்தேத ச அவன், அத்த இந்த லோகத்தில் அத்ராசம் சைம்ஹம் ஆசனம். அதாவது அத்ராசம்னு சொன்னால் ஆட்டம் காணாததுன்னு அர்த்தம், ஆடாததுன்னு அர்த்தம். 4 காலும் சரியாக இருக்கிறது, யார் எப்போ அந்த காலை வாருவான்னு இல்லாத ஒரு சிம்மாசனம் அவளுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிறந்த ராஜ பதவி கிடைக்கும். அந்த ராஜ பதவி வந்து யாராலையும் அந்த ஆசனத்தை ஆட்டி பார்க்க முடியாது. அது ஒரு சிறந்த ஆசனம், சிங்காசனம் கிடைக்கும்னு. அவன் ராஜா பதவி அடைவான், எல்லா விதமான சௌபாகியத்தையும் அடைவான்னு அர்த்தம். அப்போ தாயாரை சேவிச்சுண்டு இருந்தான்னா இந்த லோகத்தில் அவனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்க பெற்று எல்லா சௌபாகியத்தையும் அடைவான். அதே மாதிரி அமுத்ராபி, பரலோகத்திலையும் அவனுக்கு வந்து சித்ராம் ரித்திம் யாதி, ஆச்சரியப்படக்கூடியதான வகையில் பலவிதமான செல்வமும் அவனுக்கு கிடைக்கும்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆச்சரியப்பட விதமான செல்வம் என்ன அப்படின்னா மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பரலோகத்தில், பரலோகம் சொல்லிட்டா நரகமும் போகலாம், சொர்க்கமும் போகலாம், மோட்ச சாம்ராஜ்யமும் போகலாம். அது நரகமாக
நரகமாக இருந்தால் அது ஆச்சரியமானது கிடையாது. அதே மாதிரி சொர்க்கமாக இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியதான விஷயமா இருக்காது அது. அதே மோட்ச சாம்ராஜ்யமாக இருந்தால் தான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஆச்சரியங்கிறது என்ன, அபரிமிதமான ஒரு விஷயத்தை பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஆச்சரியம் ஏற்படும். நம்ம ஒரு இடத்துல அப்பா அம்மா நமக்கு தீபாவளிக்கு ஒரு புது சட்ட துணிமணி வாங்கி தருவான்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் 2 சட்ட துணிமணி கூட தீபாவளிக்கு பட்டாசுகள், அது இது இனிப்பு இதர பக்ஷண வகைகள் எல்லாத்தையும் வாழ்ந்து கொடுத்தானா எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி அபரிமிதமான சந்தோஷம் தாயார் மூலமாக பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ யுகலோகத்தில் ஆட்டம் காணாத சிங்காசனமும் தாயாரை சேவிப்பதாலே கிடைக்கும். பரலோகத்தில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நமக்கு பலவிதமான செல்வம் கிடைக்கும் தாயாரை ஆசிரிக்கிறதுனாலே அப்படின்னு. இங்கே அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா நமக்கு பயம் போகிறது. இங்கே பரலோகத்திலையும் சரி இகலோகத்திலையும் சரி, ஐயோ பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்ன ஆகுமோன்னு அந்த பயம் இல்லாமல் தாயாரை ஆசிரியிச்சோம், தாயாரை சேவிச்சோன்னா இங்கேயும் நமக்கு செல்வம் கிடைக்கும்பா, அங்கேயும் கிடைக்கும்பா, விடு கவலையை விடு, பயத்தை விடு அப்படிங்கிறது தான் இங்கே கவியனுடைய தாத்பரியம். காராகாராதபி கில பிருஷம் தாபதே பாபதேஹே ஹந்தா ஹந்தா மதி மதி விபன்மிஸ்ரிதாமாஸ்ரிதானாம் பாராவாராதிபதி தனயே மாத்ருஷாமீத்ருஷானாம் ஹித்வா ஹித்வா த்ரிஜகதி கதிர் நேதரா காதராணாம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 7வது ஸ்லோகம். பாராவார அதிபதி தனையே, கடல் அரசனுடைய குமாரியே பெண்ணே அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்ணுறார். இந்த காராகாராத்து, அதாவது சிறைச்சாலையில் வாசம் பண்ணக்கூடியதான ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை காட்டிலும் இந்த பாவமான சரீரம் இருக்கே, அந்த சிறைச்சாலைக்குள்ளே வாசம் பண்ணுறது ரொம்பவும் கொடிதமானது அப்படிங்கிற. அப்புறம் சிறைச்சாலையில் இருக்கிறது கூட சமாளிச்சிடலாம், ஆனால் இந்த பாவமான சரீரம்ங்கிற சிறைச்சாலை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் கலந்தது இந்த சம்சாரம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவா, அகந்தா மதிம் ஆஸ்ரிதானாம் காத்தரானாம். சில பேர் அகம்பாவத்தினால நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன் அப்படின்லாம் இருப்பா. அது மட்டும் இல்லாமல் கோழைகளாக சில பேர் இருப்பா. இப்படிப்பட்டவாளுக்கு எல்லோருக்கும் என் போன்றவாள் மாதிருஷானாம், என் போன்றவர்களுக்கு உன்னை விட்டால் வேற யார் இருக்கா சரண், இந்த 3 உலகத்தில் உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை இல்லையா அப்படிங்கிறார் கவி. அப்போது சிறைச்சாலை வாசம் கூட சுலபந்தான், ஆனால் இந்த சரீரத்தில் வாசம் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அகம்பாவத்தினால கோழைகளாக நிறைய பேர் என் போன்றவர்கள்லாம் இருப்பா. அவர்களுக்கெல்லாம் நீ தான் தாயே சரண், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, அதனால் நீ இருக்கேங்கிற அந்த ஒரு இதில் நான் பயப்படாமல் இருக்கேன் அப்படின்னு. அதுதான் இங்கே காண்பிக்கிறார். எங்கேயும் நான் பயப்படலைங்கிறத சொல்லலை, நீ இருக்க, நீ ஒருத்தி தானே சரண் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், எனக்கு ஒரு சரண் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே பயம் போயிடுமே. ஒரு பாதுகாப்பு இருக்குனாலே, இப்போ இருட்டாக இருக்குது, போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு லைட்டை போட்டுட்டோன்னா லைட் இருக்குது, அவ்வளோதான், கவலை இல்லை, போகலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இங்கே தாயார் இருக்கா, இந்த சரீரம்னு சொல்லக்கூடிய பாவமான அந்த சிறைச்சாலையிலேருந்து விடுபட்டுள்ளா அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் எனக்கு வருது அப்படிங்கிறார். பயம் போச்சு ஒன்னாலே அப்படிங்கிறார். பாவி யஸ்மின் பகவதி பவத்ருஷ்டிலேஷ கிருதார்த்தே த்ராசோன்யாசோபஹத விபதஸ்தஸ்ய ந ஸ்யாத் குதோபி அஸ்மின்னர்த்தே ஜனனி சுரசா சிம்ஹிகா தேரபீதோ லங்காயாமப்யவிஹத கதி ராமதாச பிரமாணம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 8வது ஸ்லோகம். தாயே பகவதி, உனக்கு சரணாக இருந்து உன்னுடைய கட்டாட்சம் அவ மேலே விழுந்தது அப்படின்னு சொன்னால், யாராக இருந்தாலும் சரி, அவள் எல்லா விதமான ஆபத்துக்கள்லேருந்து விலகி பயங்களே அவளுக்கு உண்டாகாது அப்படிங்கிற. அப்போ தாயாரிடத்தில் கிருத்தார்த்தே தன்யனாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பவத்ருஷ்டியில் லேஷா, அவள் தாயாரனுடைய திருஷ்டியானது அப்பேற்பட்டவர்கள் மேலே விழுந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர்களுடைய கஷ்டங்கள்லாம் போயிடும். கஷ்டங்கள் போயிடுத்துனாலே பயமே உண்டாகாது. இதுக்கு யார் பிரமாணம் அப்படின்னு கேட்டால், அஸ்மின் அர்த்தே ராமதாச பிரமாணம். இந்த விஷயத்தில் ராமதாசன் இருக்காரே ஹனுமான், அவர் தான் பிரமாணம். எப்படின்னு கேட்டால், சுரசை சிம்ஹிகை முதலானவர்கள்கிட்டேருந்து துளி கூட அவருக்கு பயமே ஏற்படலை. லங்கையில் போனார், லங்கையில் அவருக்கு எந்த விதமான காரிய தடையும் உண்டாகலை, அவருக்கு வெற்றி தான் கிடைச்சது. அப்போது உன்னிடத்திலே தன்யனாக இருந்தார் அனுமான். தாயாரை சேவிக்கணும், தாயாரை கண்டுபிடிச்சி ராமனுக்கு எப்படியாவது தகவலை சொல்லணும், அவருக்கு ஹிதத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தோட குறிக்கோளோடு இருந்தார்.
அப்போ உன்னுடைய கட்டாட்சம் அவர் மேலே கிடைச்சது. எந்த ராட்சசிகள்னாலையும் அவருக்கு பயமே இல்லை. அவரை சேவிக்க போகிறோங்கிறதுனாலேயே ஹனுமான் முதல்ல சுரசை எல்லாரையும் பார்த்துட்டார். ஆனால் அப்போவே ஹனுமானுக்கு பயம் இல்லாத காரணம் என்னன்னா, தாயார் இருக்கா நம்மளை பார்த்துப்பாங்கிற ஒரு இது, அந்த தெம்பே அவருக்கு பயம் எல்லாம் போக்கெடுத்து முன்னாடி. அதுக்கப்புறம் அங்கே போய் தாயாரை பார்த்தார். தாயாருடைய கடாட்சம் அப்பயும் இல்லை, சுற்றி இருக்கிற ராட்சசிகள் எல்லாமும் இருந்தா. அப்போ பார்த்தும் அவருக்கு பயம் ஏற்படலை. ராவணனை பார்த்தார், அப்பயும் அவருக்கு பயம் ஏற்படலை. ஏன்னா தாயார் இருக்கா நம்மளை பார்த்துப்பாங்கிற ஒரே ஒரு தைரியம் தான். அதுக்கப்புறம் தாயாரனுடைய கடாட்சம் மேலே விழுந்ததுக்கப்புறம் பிரம்மாஸ்திரமே ஒன்றும் இல்லாமல் துக்கடான்னு போயிடுத்து. அப்புறம் வச்ச நெருப்பில் வச்ச வாலில் வச்ச நெருப்பு கூட ஒன்றுமே இல்லாமல் சந்தனம் போல குளிர்ச்சியாக இருந்தது. இப்படி அனுமானுக்கு தாயாரனுடைய கடாட்சம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே பலவிதமான பயமும் போய் பல விஷயங்களும் காரிய சித்தியும் ஆச்சு. தாயாரை பார்த்ததுக்கப்புறம் ஏற்பட்ட விக்ரங்கள் எல்லாமும் போய் நிறைய பெரிய பல விஷயங்கள் அவருக்கு சித்தி ஆச்சு. அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜனிமிருதி ஜரா பீஷ்மாத் கிரீஷ்மாத் தபோக்ரதராத் பவாத் ஜனனின வயம் விவஸ்யாமஸ்த்வதங்கமுபாஸ்ரிதாஹ சதி பலவதாலம்பே ஸ்யாத் துர்பலோப்யகுதோ பயாத் த்ரசதி மிருகயோ கிம் வா பத்மே மிருகோ விதுமாஸ்ரிதஹ. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகம் ஜனனி தாயே அப்படின்னு சம்போதனை பண்றார். ஜனி மிருதி ஜரா பீஷ்மாத்து, அதாவது பிறப்பு இறப்பு மூப்பு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான விஷயம். துவத்து அங்கிரி உபாஸ்ரிதாக வயம், உன்னுடைய திருவடியை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். அப்போ எங்களுக்கு துளி கூட பயமே இல்லை இந்த விஷயங்கள் மூலமாக. அதாவது பிறப்புன்னோ இறப்புன்னோ மூப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான பயங்கரமான விஷயத்தின் மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்குற, ஏன் அப்படி, எதனால எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு கேட்டால், பலசாலிகளாக இருக்கிறவாளோட பலகீனர்களாக இருக்கிறவர்கள் ஆශ්‍රயித்தா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பயம் போயிடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், பலமான ஒருத்தருக்கு இப்போ குழந்தைக்கு பலம் இல்லை, அது அம்மா பலமானவாளாக இருக்கான்னு நினச்சிட்டு அது அம்மா கிட்ட போகிறது. திடீர்னு ஒரு நாயோ ஏதோ ஒன்று துரத்துறது, பூனையோ துரத்துறது. எதனால் அப்படின்னா அம்மா பலசாலி, அம்மா நம்மளை காப்பாற்றிடுவா அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே அந்த இதனாலே இந்த குழந்தை பயம் போய் அம்மாவை பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி நாங்களும் ஜனி மிருதி ஜரா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கிரீஷ்மாத்து வெயில் போல தகிக்கக்கூடியது, அதுலேருந்து பயம் இல்லாதவர்களாக உன் திருவடியை நாங்கள் பிடிச்சிக்கிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த சந்திரனை மான் ஆசிரியமாக பற்றின்றிருக்கே அது போல அப்படிங்கிறார் கவி. அது என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த சந்திரனில் இருக்கக்கூடியதான களங்கத்தை மான் போல சொல்லுவா. இப்போ அங்கே இருக்கிற அந்த மானுக்கு துளி கூட வேடன் மேலே பயமே இல்லை. ஏன்னா அதுவும் மான் மாதிரி தானே இருக்கு. அந்த மானுக்கு வேடன்கிறவன் மேலே பயமே இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டால், அது உயரமாக இருக்கு, சந்திர மண்டலத்தில் இருக்கு. இங்கே இருக்கிற வேடம் அது என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதுக்கா. அப்போ அந்த மாதிரி அந்த மானை எப்படி எதுவும் பண்ண முடியாதோ அந்த மாதிரி உன்னுடைய திருவடிகளை நாங்கள் பற்றின்றோன்னு சொன்னால் இறப்பு பிறப்பு மூப்புங்கிற எந்த விஷயமும் எங்களை ஒன்றும் பண்ணாது. அதனால் எங்களுக்கு பயங்கிறதே கிடையாது அப்படிங்கிறார் கவிங்க. அநாக்ராதா ஸ்ரௌதா ஸ்மிருதிபிருபதிஷ்டாச்ச கமலே சமீச்சாமாச்சாரைரபி ச விதிதா தர்ம நிச்சயாஹ கதங்காரம் கோரம் நிரயமதியாயாமிதி பயம் ஜஹாமி ஸ்மிருத்வா தே ஜகதவனவாத்சல்ய ஜலதேஹே. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 10வது ஸ்லோகம் கமலே அப்படின்னு இங்கே மகாலட்சுமி தாயார் சம்போதனம் பண்ணுறார். தாயே, ஸ்ரௌதாக வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஸ்மிருதிபிகி ஸ்மிருதி கிரந்தங்களிலே சொல்லப்பட்ட உபதிஷ்டாக உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள், சமீச்சாம் ஆச்சாரைகி பல பெரியோர்கள் பண்ணக்கூடிய அனுஷ்டான விசாரங்கள், விதிதாக அப்பி இது எல்லாம் தெரிஞ்ச இருக்கக்கூடிய தர்ம நிச்சயாக ஒரு தர்ம குவியல் போல இருக்கு. அனாகிராத்தாக அந்த தர்ம குவியலினுடைய வாசனை கூட நான் பார்த்தது கிடையாது இது வரைக்குங்கிற. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டது, ஸ்மிருதியில் சொல்லப்பட்டது, பெரியவர்கள்னாலே அனுஷ்டானத்தில் சொல்லப்பட்டது தர்ம குவியல் போல இருக்கு. அதை வாசனை கூட நான் பார்த்ததில்லை. சில பேர்லாம் சொல்லுவாள்ல, நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்லைன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் நான் வாசனை கூட நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நான் கொடூரமான நரகத்தை அதியாயாம் எப்படி கடக்க போறேன் அப்படிங்கிற பயத்தை வாத்சல்யா இருக்கியே,
ஒன்றை எண்ணிண்டு ஒன்றை நான் நினச்சிட்டு அதை பற்றி விட்டுடுறேன், அந்த பயத்தை விட்டுடுறேன், கவலையே படுறதில்ல அப்படிங்கிற. அப்போ அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு எதையும் பண்ண வேண்டாம், ஒன்றுத்தையும் பண்ண வேண்டாம், இவரும் தாயார் நினச்சிட்டா போதுமான்னு இல்லை. அப்படி நினச்சிட்டு இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்தியோடு இருக்கணும். நிறைய பல சந்த் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், வடதேசத்தில் நம்மளுடைய தென் தேசத்தில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள்லாம் சரி, எல்லாரும் அந்த பயத்தை விட்டவா தானே. அட என்ன போகிறது போ, அட என்ன பண்ணிட போகிறா போ அப்படின்னு எத்தனை கதைகள் நாம் படிக்கிறோம். ஆழ்வார்களுடைய கதைகள்லாம் எத்தனை படிக்கிறோம். அத்தனையிலையும் என்ன இருக்குது, அவர்கள்லாம் பயத்தை விட்டவர்கள். ஏன் பயத்தை விட்டவர்கள்னால் என்றைக்குமே அவள் தப்பு பண்ணுறதே கிடையாது. தர்மத்தை விட்டாலும் கூட அதர்மத்தை பண்ண மாட்டா. அங்கே தான் அவன் நின்று இருக்கக்கூடியதான விஷயம். அந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் தர்மத்தை நான் பண்ணலைன்னாலும் கூட நீ இருக்க என்னை ரட்சிப்பே, அந்த நரக பயமே எனக்கு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான், உன்னை நான் ஆசிரியிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார் இங்கே கவி. விவித்சா மாத்சர்ய ஸ்புரண துரஹங்கார குஹனா பிசாச்சீப்யோ பிப்யஜ்ஜகதபயதானைக நிரதாம் நுதாம் பூதேஷாத்யைரபகமித ரக்ஷோ கணமதா பிரபத்யே தாசஸ்துவாம் பரமபுருஷ பிராணதயிதே. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 11வது ஸ்லோகம் பரமபுருஷ பிராணதயித்தே அப்படின்னு சம்போதனம் பண்ணுறார். பருஷோத்தமனான பெருமாளுக்கு பிராணநாயகியாக விளங்கக்கூடியவளே அப்படின்னு. விவித்சா அப்படின்னு சொன்னால் பணத்தாசை, மாத்சரியம் அப்படின்னு சொன்னால் கோபம் துவேஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாத்சரியம்னா அடுத்தவர்கள் மேலே பொறாமை அப்படின்னு கூட சொல்லலாம், மத மாத்சரியம்னு. அப்புறம் ஸ்புரண அப்படின்னு சொன்னால் கோபத்தினாலே வரக்கூடியதான ஒரு படபடப்பு, ஒரு துடிப்பு. அப்புறம் துரஹங்கார அப்படின்னு சொன்னால் கர்வம். குஹனா அப்படின்னு சொன்னால் மோசம் பண்ணுறது, அடுத்தவாளை மோசடி பண்ணுறது. இந்த மாதிரியான பிசாச்சிகளிடத்திலிருந்து பிசாச்சிபியா பயப்படுகிறவன் நான். அப்பேற்பட்ட பயப்படுற எனக்கு ஜகத் அபயதான ஏக நிரதாம், இந்த உலகத்துக்கெல்லாம் அபயம் அளிக்கிறது மட்டும்தான் எனக்கு விஷயம், அதில் தான் எனக்கு மகிழ்ச்சின்னு இருக்கியே, உன்னை துவாம் அடியேன் சரணாக அடைகிறேன். எப்படிப்பட்டவள் நீ அப்படின்னு கேட்டால் பூதேஷாத்யைஹி நதாம், பூதகணங்களாலே வணங்கப்படக்கூடியவள் நீ. அபகமித ரக்ஷோ கணமதா, பூதகணங்களுடைய கொழுப்பை திமிரையெல்லாம் அடக்கியவள் நீ, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். ஏன் இந்த பூதகணங்கள்னாலே தாயார் சேவிக்கப்பட்டவள், அந்த பூதகணங்களுடைய கொழுப்பை எல்லாம் அடக்கினவள் நீங்க காண்பிக்கிறார்னா, ஏன்னா இந்த விவத்சா மாத்சரிய ஸ்புரண துரஹங்கார குஹனா இது எல்லாமே பிசாச்சிங்கிற பணத்தாசை, துவேஷம், கோபத்தினால வரக்கூடிய துடிப்பு, கர்வம், மோசடி, இதெல்லாம் பிசாச்சி. அப்போ அதை பிசாச்சிகளை அடக்கிறது யாரால முடியும்? பிசாச்சிகளை அடக்கி ஆண்டவா உன்னால மட்டும்தான் முடியும். பிசாச்ச கணங்கள் எல்லாமே அவர்கள் எல்லாம் சேவிக்கப்படக்கூடியவளான உன்னால மட்டும்தான் முடியும். அதனால உன்னை நான் சரணாக பற்றுகிறேன் அப்படிங்கிறார் இங்கே. ஜந்தோர் ஹந்த த்ரிலோகி ஜனனி தவ சமாராதனா சாதனேஷு வியாபாரேஷ்வாபிமுக்யத்யஜன பஜனயோர் பீத்ய பீதி பவேதா சுக்ரீவம் வாலிபங்கே ததஹித தமனானுன்முகம் ராமகோபாத் பீதம் பశ్చాத் ததாஸ்தா வஹனகதபியம் தத்ர திருஷ்டாந்தயாமஹா. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 12வது ஸ்லோகம். இந்த 12வது ஸ்லோகத்தில் மூலகத்துக்கும் தாயே அப்படின்னு சம்போதனம் பண்ணுறார், திரிலோகி ஜனனி அப்படின்னு. இந்த 3 உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடியதான செயல்களை செஞ்சு அனுகூலமான தன்மையை அடைகிறார்கள். அதே மாதிரி உன்னை சந்தோஷிப்பிக்கக்கூடியதான விஷயங்களை பண்ணாதனால அவர்கள் பயத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிற. அப்போது தாயாரை சந்தோஷப்படுத்தும்படியான செயல்கள், ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணுறது, உபச்சாரம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனால அவர்களுக்கு அனுகூலம் ஏற்படுறது. அப்படி பண்ணாதவாளுக்கு பிரதிகூலம் தான் ஏற்படுறது, பயம்தான் ஏற்படுறதுங்கிற. இதை யாரை உதாரணமாக காட்டுறாருன்னா இங்கே சுக்ரீவனை காண்பிக்கிறார். இந்த சுக்ரீவன் இருக்கானே, வாலிவதத்துக்கு அப்புறம் ராவணனை அவன் அடக்கணும், அதில் ஸ்ரத்தை இல்லாமல் போயிடுத்து அவனுக்கு. அதனால் என்ன ஆச்சு, ராமனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். அதாவது ராமகோபாத், ராமனுடைய அந்த சீற்றத்துக்கு ஆளாயிட்டான். அதனால் அவன் பயந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, துவத்து ஆஸ்தா வகன கத பயம், உன்னுடைய விஷயத்தில்
அவனுக்கு சுக்ரீவனுக்கு அதுக்கப்புறம் ஸ்ரத்தை ஏற்பட்டது. ஸ்ரத்தை ஏற்பட்டதன் காரணமாக ராமனுடைய கோபம் போச்சு. கோபம் போனதுனால அவனுக்கு பயமும் போச்சு. அப்போது இதுவே பெரிய உதாரணம். உன்னை பற்றி ஸ்ரத்தையோட முதல்ல இருந்தான், கண்டிப்பாக நான் வந்து சீத்தையை தேடுறதுக்கு உதவி பண்ணுறேன்னு எல்லாம் சொன்னான். அதனால் அவனுக்கு என்ன ஆச்சு, வாலி கெட்டேந்து இருக்கக்கூடியதான பயம் போய் அவனுக்கு தைரியமானது வந்தது, அனுகூலம் கிடச்சிது. அதுக்கப்புறம் உன் மேலே ஸ்ரத்தையே இல்லாமல் விட்டுட்டான் உன்னை. அப்போ என்ன ஆச்சு, அவனுக்கு ராமன் கிட்டேருந்து பயம் வந்துடுத்து. அதனால் அந்த பயத்தை போக்குறதுக்கு திரும்ப உன் விஷயத்தில் அவன் ஈடுபட்டான். அப்போ உன் விஷயத்தில் யார் யாரெல்லாம் ஸ்ரத்தா பக்தியோடு ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு சௌக்கியம் ஏற்படும், பயம் போகும் அப்படிங்கிறது தான் இங்கே தாத்பரியம். ரக்ஷஸ்தோமோப்யகில பயக்ருத் ராகவ பிராணகாந்தே த்ராசோத்பத்யை ந கலு பவதி த்வத்பதாப்ஜானுகூலே கஷ்டம் மாதஸ்திருணமபி பியே கல்பதே த்வத்ப்ரதீபே பிராச்யே சாட்சி பவனதனயः பश्चिमे காக ஏகஹ. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகம் ராகவ பிராணகாந்தே அப்படின்னு சம்போதனம் பண்ணுறார். ராமனின் உயிருக்கு உயிரான மனைவியே அப்படின்னு. எல்லோருக்கும் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ராட்சசர்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்தை உன்னுடைய திருவடித்தாமரை துவத்து பத அப்ஜ அனுகூலே, யார் திருவடித்தாமரைக்கு அனுகூலமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ராட்சசர்கள் கூட்டமானது பயத்தை உண்டு பண்ணாது இல்லையா, நபவதி கலு அப்படின்னு கேள்வியாக கேட்குறார். அதே மாதிரி தாயே திருணம் அப்பி, புல்லு கூட உனக்கு யார் விமுகமாக இருக்கிறார்களோ, தொத் பிரதீபே உனக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. கஷ்டம், அட கஷ்டமே. இதுக்கு முன்னதில், அதாவது பிராச்சியே அப்படின்னா முன்னது, இந்த முதல்ல சொன்ன விஷயம், அதுக்கு யார் உதாரணம்னு கேட்டால் ஹனுமான். பின்னாடி இருக்கிறதுக்கு யார் உதாரணம்னு கேட்டால் காகம். அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லோருக்கும் பயத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் ராட்சசர்கள். அப்படிப்பட்ட ராட்சசர்கள்னாலே ஹனுமானுக்கு பயம் இல்லாமல் போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய திருவடி தாமரைக்கு அவர் எப்பொழுதும் அனுகூலமாக இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு துளி கூட பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ராட்சசர்கள் மூலமாக பயமே வரல. அதுக்கு அனுமார் தான் சாட்சி. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு எதிரியாக யாராவது இருந்தான்னா, உனக்கு எதிராக யாராவது இருந்தா அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டால், உனக்கு எதிராக இருந்தவன் காக்காசுரன். அவன் என்ன பண்ணா, அவன் அப்படி காக்காசுரனை துன்புறுத்தினான உடனே ராமன் என்ன பண்ண, ஒரு சின்ன புல்லை தான் தூக்கி அப்படி தர்ப புல்லை போட்டார். அது பிரம்மாஸ்திரமாக மாறி அவனை போய் தாக்க போயிடுச்சு. அப்போது உனக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களை ஒரு சின்ன புல்லு கூட ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படின்னு. அப்போ ராட்சச கூட்டமே இருந்தாலும் கூட உன் திருவடி தாமரையை பிடிச்சுட்டோன்னா ஒன்றும் பண்ணாது. உன் திருவடியை தாமரையை பிடிக்காம வாண்டா ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டான்னு சொன்னால் ஒரு சின்ன புல்லு கூட அவளை விடாது, அவளை பிடிச்சிட்டு பிரம்மாஸ்திரமாக மாறி அவளை தாக்குன்னு அர்த்தம். இவ்வளோ அழகாக கவி சாமர்த்தியமாக காண்பிக்கிறார் பாருங்க. ஒரு சின்ன விற்த்தாந்தம் தான், அந்த விற்த்தாந்தத்தை எவ்வளோ அழகாக காண்பிக்கிறார் பாருங்க கவி. அடியேன் மூக்க பஞ்சசத்தியும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இந்த மூக்க பஞ்சசத்திங்கிறது காமாட்சி தேவியை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லக்கூடியது. இங்கே தாயாரை பற்றி சொல்லக்கூடியது. ரெண்டும் வசதி தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு கவிநயமாக, ஒரு கவியாக நான் பார்க்குறேன். நான் அந்த ரெண்டு ஸ்தோத்திரத்தையுமே ஒரு மத சார்பற்றவனாக அப்படின்னு சொல்லுவா இல்லையா பொதுவாக. நான் ஸ்ரீ வைஷ்ணவன் தான் வசதிங்கிறதுனால சொல்கிறேன்னு இல்லை. எனக்கு காமாட்சி தேவியும் ரொம்ப வசதி தான், தாயாரும் வசதி தான். அந்த விஷயத்தில் நான் இங்கே வரவே இல்லை. நான் சொல்கிறது எதுன்னா, இந்த காவியங்கிற விஷயத்தில் பார்க்கச்சே கவி வெங்கடாத்வரனுடைய சமத்காரங்கள் எல்லாம், அதுக்கு முன்னாடி மூக்க பஞ்சசதியில் எனக்கு காவிய ரசம் பெருசாக அது எடுபடவே இல்லை. அவர் திரும்ப திரும்ப இப்போ கட்டாட்ச சதகம் அப்படின்னு கட்டாட்சத்தை பற்றி 100 ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருக்க. அதில் காமாட்சி தேவியுடைய கட்டாட்சத்தை பற்றி சொல்கிறச்சே தாயாருடைய கட்டாட்சத்தை ஒரு கட்டாட்ச ஸ்தபகத்தில் எந்த அளவுக்கு வர்ணித்தார், எவ்வளவு சமத்காரத்தோடு சொன்னார். அந்த சமத்காரங்கள்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. திரும்ப திரும்ப அவர் சொல்கிறது, தாயே உன்னுடைய கட்டாட்சம் இருக்கிறது. அந்த கட்டாட்சம் எப்பேற்பட்டதுன்னா, மந்தஸ்மிதமான புன்னகைங்கிற நதியில் ஒரு இதுங்கிற ஒரு கண்ணீர் மயமான அப்படிங்கிறதான ஆனந்தமான பூக்களை மலரி செய்கிறதுன்னு ஒரு விதமாக ஒரு மாதிரி போயிட்டு இருப்பார். என்னடா இது எப்படா முடியும் கட்டாட்ச ஸ்தபகம்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அதில் அந்த காவிய ரசம் இல்லை, பாவம் நிறைய இருக்குது. காமாட்சி தேவருடைய கட்டாட்சத்தை வசதியாக பாவத்தோடு காண்பிக்கிறார். வசதிங்கிற அந்த விஷயத்தை காண்பிக்க வரார். ஆனால் அந்த வசதிங்கிறது எப்படி கொண்டு வராருங்கிற இடத்துல தான் கவி வெங்கடாத்வரிக்கும் மூக்கு கவிக்கும் வித்தியாசப்படுறது. அதில் கவி வெங்கடாத்வரி வசதிங்கிறது தான் என்னுடைய பட்சம். நான் ஸ்ரீ வைஷ்ணவங்கிறதுனால இதை சொல்லலை, ரெண்டு காவியத்தையும் ரசிச்சுட்டு இருக்கிறவன்கிற ஒரு ரசிகனாக சொல்கிறேன்.
எதுக்காக இங்கே சொல்கிறேன்னா, உங்களுக்கு விஷயம் பிடிபடணும். கவியனுடைய சமத்காரம் எப்படி, ராமாயணத்தை எவ்வளோ அழகாக சந்தர்ப்பத்தை இங்கே லிங்க் பண்ணுறாரு பாருங்க. அந்த லிங்க்கு, சிங்க்ரனைசேஷன், அதை சரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை காண்பித்து, புராண இத்தியாசங்கள்லாம் நமக்கு எப்பொழுதும் அனுகூலமாக இருக்குது. அது இதுக்காகத்தான் முக்கியமாக வச்சுருக்கோம். நாம் உதாரணங்களை காண்பிக்கணும், அது போல் நம்ம இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் புராண இத்திகாசங்கள் திரும்ப திரும்ப பெரிவாக சொல்லுவேன். அதை அங்கே மிஸ் பண்ணுறேன் நான். அது அந்த இடத்துல அதிகமாக தெரியறதில்லை. திரும்ப திரும்ப அவர் ஒரு மாதிரி பாவலோகத்திலேயே இருப்பார். அதாவது அந்த இப்போ புரியாத மாதிரி நமக்கு அது அப்பேற்பட்டதாகவே இருக்கும். அது அப்பேற்பட்டதாகவே இருக்கும். அது இந்த புன்னகைங்கிற ஒரு நதியும்பர், புன்னகைங்கிற நதியை நம்ம ஊகிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட்டாட்சம்ங்கிற அந்த காந்தி சூரியன்பர், சரி கட்டாட்சம் வெளிச்சத்தோடு இருக்கும். இந்த காந்தி சூரியன்கிறதே ஒரு 10 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி நீரசமாக போயிடும். அது அதனால் அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம் இதுங்கிறத ஒரு நடுவில் நின்றுட்டு ஒரு தராசு தட்டில் வச்சு பார்க்கும்போது கவி வெங்கடாத்வரி வசத்தியாக நிற்கிறார் எனக்கு திரும்ப திரும்ப. காந்தாரே மஹதீவ சம்ஸ்ருதி பதே ஹந்த பிரமந்தச்சிரம் விஷ்ணோ பிரேயசி வானரா இவனரா வேலாதி கக்லானயः சம்பாதேரிவ சன்மதேரத குரோர் புத்தா ஸ்திதிம் தாவகீம் ஆக்ஞாலங்கண பீதிமம்ப ஜஹதி பிராக்ஞா ஹரே ஸ்வாமினஹ. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ராமாயணத்தோடு தொடர்பு படுத்தி காண்பிக்கிறார். விஷ்ணோ பிரியசி அம்ப அப்படின்னு 2 சம்போதனம். பெருமாளுக்கு துணைவியானவளே, அன்னையே அப்படின்னு. நாங்கள்லாம் இந்த பெரிய சம்சார சாகரம், அதாவது சம்சாரங்கிற காடு, காந்தாரே அப்படின்னு இங்கே ஒரு வார்த்தை. இப்போ காந்தாரா அப்படின்னு ஒரு சினிமா ரொம்ப பிரபலமாச்சு பாருங்க. அதுதான் காந்தாரான்னா அடர்ந்த காடுன்னு அர்த்தம். இங்கே அதுதான் காந்தாரே இவ சம்ஸ்ருதி பதே. இந்த காந்தாரம் அதாவது கடுமையான காடு, அடர்ந்த காடுன்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார சாகரத்தில், சம்சார மார்க்கத்தில் நீண்ட காலமாக எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். வழியே தெரியல, எப்படி போகிறது தெரியல. ஏன்னா காட்டில் ஒரு வாட்டி போனோன்னா திரும்ப திரும்ப ஒரே இடத்துல சுற்றின்னு இருப்போமா. அதுக்கு வேறு வழியே நமக்கு தெரியாதா. நம்ம ஏதோ புதுசாக போகிற மாதிரியே தோணுமா, ஆனால் திரும்ப சுற்றி அதே இடத்துக்கே வந்த மாதிரி இருப்போமா. அந்த மாதிரி இந்த சம்சாரங்கிற காட்டுக்குள்ளே ரொம்ப காலமாக நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஐயோ பாவம், ஹந்த வானரா இவ, எப்படின்னா குரங்குகள் போல. எந்த குரங்குகள்? அங்கதன் முதலான குரங்குகள்லாம் இருந்ததே. அவள் சீதையை தேடி தேடி அலைஞ்சாலே, எங்கேயும் தேடுறதுக்கு வழி தெரியாமல், எங்கே போகிறதுன்னு தெரியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சாலே, அந்த நிலையில் இப்போ நாங்கள் இருக்கோம். நராஹா நாங்கள்லாம் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேலா அதிகா கிளானயாகா, எங்களுடைய சிரமம் அப்படிங்கிறது அப்படியே அலைகள் மாதிரி அடிச்சுன்னு கரை கடந்து வந்துட்டு இருக்கு. அப்பரிமிதமாக இருக்குது. எண்ணிலடங்காத சிரமங்கள் எங்களுக்கு இருக்குது இந்த சம்சார சாகரத்தில். அந்த சமயத்தில் எங்களுக்கு சம்பாதே இவ சன்மதே குரோஹோ, சம்பாதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு போல ஒரு ஆச்சாரியனிடத்திலிருந்து எங்களுக்கு நல் உபதேசங்கள் கிடைக்கிறது. எப்படி இந்த அங்கதன் முதலான குரங்குகள் எல்லாம் வழி தெரியாமல், திக்கு தெரியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது சம்பாதி ஜட்டாயுவினுடைய தம்பி அவர் தான் வழி காண்பிக்கிறார். இங்கே சம்சாரத்தில் தவிக்கக்கூடிய மனிதர்களை குரங்க போல காண்பித்து, அவள் எல்லாருக்கும் குருவாக ஆச்சாரியன் ஒருத்தர் வேணும், ஆச்சாரியன் மூலமாகத்தான் சரணாகதி பண்ணிக்கொண்டு அதன் மூலமாகத்தான் நாம் பெருமாள் திருவடி அடையணுங்கிறதுக்காக இந்த இடத்துல சம்பாதி போல ஒரு குரு ஆச்சாரியன் நமக்கெல்லாம் இருக்கார். அவர் ஸ்திதிம் புத்வா, நமக்கு உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அவர் நமக்கு எல்லா விதமான அறிவியம் கொடுத்து, சுவாமினாக ஹரேஹே, நமக்கு தலைவன் சொல்லக்கூடிய அந்த ஹரி சுக்ரீவன் இருக்கானே அவரிடத்துல மதிப்பை ஏற்படுத்துவானே. இங்கே சுவாமினாகான்னு சொன்னால் பெருமாள்னு அர்த்தம். அப்போது குரங்கு போல அங்கதன் முதலான குரங்கு போல தெரியக்கூடிய மனிதர்கள் சம்பாதி முதலான ஆச்சாரியரிடத்துல சரணடைந்து அவர்கள் மூலமாக தங்களுடைய சுவாமியான அந்த ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணுவுக்கு, அதாவது சுக்ரீவனுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துகிறார்கள், அவருடைய அன்பிற்கு பாத்திரமாகிறார்கள். அது எல்லாம் எப்படி, எதனால் அப்படின்னு கேட்டால், ஆக்ஞா அதிலங்கிய பீத்திம், கட்டளையை மீறிடுவோமோ அப்படிங்கிற பயத்தினாலே, எல்லாம் உன்னுடைய ஒரு கட்டாட்சத்தின் கருணையினாலே தான் அந்த ஹரின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் எங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கிறார் அப்படின்னு. அப்போது குரங்குகள் வழி தெரியாமல் தவிக்கிறச்ச சம்பாதி வழியை காண்பித்து தன்னுடைய தலைவனானவர்களுக்கு அன்பை தேடி தர்ற மாதிரி வருது.
அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தாயாருடைய கட்டாட்சம் தான். அதே போல் ஒரு சாதாரணமான மனிதர்கள் சம்சாரத்தில் தவிக்கிற ஆச்சாரியன் போல சம்பாதி போல ஆச்சாரியனாக ஒருத்தர் வந்து நமக்கு வழியை காண்பித்து பெருமாளுடைய அன்பை பெறுபடியாக நமக்கு செய்கிறார். அதுவும் காரணம் தாயார் தான் அப்படிங்கிறாருங்க. பாதாப்ஜம் பஜனாதி கர்மணி சுரைர்யஸ்யைவ கர்மீகிருதம் யோதத்தேர்கயமேந்திர வன்னி மருதாம் பீதாவ பாதானதா தஸ்யாப்யம்ப சக்ருத்கிருத பிரபதனஸ்தேஸ்மீதி யாச்சஞ்சனாஹ அப்யாவாசார்ப்பண சாம்பிரதான்யமயதே தேவி பிரசாதேன தே. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகம். தாயே, இந்த பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷோத்தமன். அவர் எங்கே இருக்கார்? அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு நாங்கள்லாம் யாரு? அற்பமான ஜனங்கள். நாங்கள் எங்கே இருக்கோம்? இப்படி இருந்தாலும் கூட அந்த புருஷோத்தமனான பெருமாள் அற்பமான எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அபயத்தை கொடுக்கிறார்னு சொன்னால், அதுக்கு காரணம் உன்கிட்ட நாங்கள் ஒரே ஒரு வாட்டி சரணாகதி பண்ணின்றதோட சரி. ஏன்னா சரணாகதி திரும்ப திரும்ப பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை. சமாஷணம் வேணாலும் திரும்ப திரும்ப பண்ணிக்கலாம். ஏன்னா சமாஷணம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அது ஒரு லாஞ்சனம், ஒரு அடையாளம். இன்னைக்கு எல்லாம் டாட்டூ குத்திக்கிறா பாருங்க. தனக்கு பிடிச்ச நடிகை இல்லைன்னா வாத்துக்காரர் ராத்துக்காரி பேர் அப்பா அம்மான்னு யாரதோ ஒரு பேரை குத்திக்கிறா, இல்லை படத்தையே வரைஞ்சிக்கிறா, இல்லைன்னா இந்திய கொடி எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிறா. இந்த மாதிரி ஏதோ ஒன்றத்தை வரைஞ்சிக்கிறா. எதுக்குன்னா அந்த அந்த அன்பாவா மேலே அவ்வளோ இருக்கு, பக்தி எனக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி சமாஷ்டினங்கிறது ஒரு விதத்தில் டாட்டூ தான். அது ஏற்கனவே அனாதிகாலமாக நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும். பெருமாளுக்கு எது சங்கு சக்கர கதாதாரியாக இருப்பார். நானும் பின்னாடி மோட்சத்துக்கு போனேன்னா எனக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தான்னா அந்த மோட்ச சாம்ராஜ்யத்திலையும் பெருமாள் எப்படி சங்கு சக்கர கதாதாரியாக இருக்க போகிறேனோ அதே மாதிரி தான் நானும் அங்கே இருப்பேன். அங்கே இருக்க போகிறது இங்கேயும் நான் இருக்கணும்னு எண்ணம் வந்தால் தான் நான் அங்கே இருப்பேங்கிற எண்ணம் எனக்கு வரும். அப்போ இங்கேருந்தே நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் சங்கு சக்கரத்தை எல்லாத்தையும் நம்ம தோளில் நம்ம பொறிச்சிக்கிறது. அப்படி பொறிச்சிக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு அந்த எண்ணம் எப்போ வந்துட்டு இருக்கும். அப்படி ஒரே ஒரு வாட்டி சமாஷனம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பல வாட்டி கூட பண்ணிக்கலாம். அந்த சமாஷனம் அழிஞ்சு போயிடுத்து கண்ணுக்கு சங்கு சக்கரமே தெரியலன்னா திரும்பவும் போய் நம்ம சங்கு சக்கரத்தை தரிச்சுக்கலாம். ஆனால் சரணாகதிங்கிறது ஒரு வாட்டி தான். ஒரு ஆச்சாரிய இடத்துல ஒரு வாட்டி சொல்லி சரணாகதி பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரே ஒரு வாட்டி தான் நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன். அப்படி சரணாகதி பண்ணிட்டதுக்காகவே நீ பெருமாள் இடத்துல சொல்லி எனக்கு அபயத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டால் பக்தி யோகம் பண்ண முடியாதவன் நான், பக்தி யோகம் பண்ணவே தெரியாதவன் நான் ஒரு அற்பமானவன். அப்படி இருந்தும் கூட எனக்கு பெருமாள் வந்து அபயத்தை கொடுத்துருக்காருன்னா அது ஒன்னால தானே, உன்னை விட்ட முடியுமா? ஏன்னா பக்தி யோகம் பண்ணுற சாமர்த்தியம் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு கூட இந்த மோட்ச பலனை ரொம்ப நாள் கழிச்சு தான் கொடுக்குறார். ஏன்னா மனுஷர்களுக்கு வேதம் பிராயம் 100 முடிஞ்சுடுத்துன்னு சொன்னால் அவள் ஆத்மா கிளம்பி புறப்பட்டு போயிடும். அப்போ போகிறச்சே அவள் சரணாகதி பண்ணிட்டு இருந்தான்னா அவளுக்கு மோட்சம் கொடுத்துருவா. அப்போ 100 வயசுலேயே 100 வருஷத்துலேயே அவளுக்கு மோட்சங்கிறது ஒன்று கிடச்சிடும். ஆனால் நம்மளுடைய ஒரு வருஷம்தான் தேவர்களுக்கு ஒரு பகல் அப்படின்லாம் கணக்கு சொல்லுவாள். அப்போ அப்படி போகிறச்ச தேவர்களுக்கு எத்தனை நாள்? நம்மளை காட்டும் ரொம்ப தாழ்ந்து தான் அவளுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப டிலே ஆகுது அவளுக்கு, நமக்கு சீக்கிரமாக கிடச்சிடுறது. ஆனால் அது என்ன காரணம்? வெறும் சரணாகதி ஒன்கிட்ட பண்ணிட்டதுனாலே எனக்கு கிடச்சிடுறது. அவள் கஷ்டப்பட்டு பக்தி பண்ணி ஆசனம் ஸ்திரம் தாரணம் அது இதெல்லாம் பண்ணி பிராணாயாமம் பிரத்யாகாரம்லாம் பண்ணி மூச்சு அடக்கி கண் அடக்கின்னு எவ்வளோ கஷ்டப்படுறா. எனக்கு அது கஷ்டமே இல்லாமல் எனக்கு கிடச்சிடுறது எல்லாம் ஒன்னால தான். அதுவும் இல்லாமல் சூரியன் சந்திரன் முதலானவர்கள் தேவர்கள் யமன் இவரை எல்லாருமே பயப்படக்கூடியவா பெருமாள் கிட்ட. அப்பேற்பட்ட பயப்படக்கூடிய அந்த பெருமாள் கிட்ட எனக்கு அபயத்தை நீ கொடுக்குறேன்னு சொன்னால் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு. ஏன்னா அவள்லாம் பெருமாள் என்ன பண்ணுவாரோ எப்போ கோச்சின்றுவாரோ அப்படின்னு அந்த கட்டளைக்கு பயந்தே அவள் தங்களுடைய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நான் அப்படி இல்லை. என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் கேட்காம நான் பாட்டுக்கு அடங்காப்பிடாரியா என்னென்னமோ பாவங்களே பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு வாட்டி சரணாகதி பண்ணின்றதுக்கு எனக்கு மோட்சம் கொடுக்குற. நீ என்ன கோச்சிப்பியோன்ற பயத்திலேயே காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. பக்தி யோகமும் வேற பண்ணுறா. ஆனால் அவளுக்கு கிடைக்கக்கூடியதான மோட்சம் எப்போ? ரொம்ப காலம் கழிச்சு தான். எனக்கெல்லாம் அப்புறம்தான் அவளுக்கு கிடைக்க போகிறது. அதனால நீ எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினாலே அனுகிரகத்தின் பலனினாலே இந்த அபயங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற. ஆரோடும் கிலயத் சனீடமமரா பிம்பத்யஹித்வின்முகாஹ தத் பிரம்மாபி தவாஸ்ரயேன சுலபீ கர்த்தும் ந பீதோஸ்ம்யஹம் லேடும் தாடிமகல்பரத்ன கச்சிதம் ராஜ்ஞ கிரீட்டம் ரமே கிம் வா சர்வதுராசதஸ்ய தயிதா கேலீஷு கஸ்த்ரஸ்யதி. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 16வது ஸ்லோகம். ரமே, தாயே லக்ஷ்மியே, அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மம் இருக்கே, அந்த பரபிரம்மத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கு
அஹித்வின்முகாக, அதாவது இந்திரன் முதலானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அமராக, தேவதைகள் எல்லாம் பிப்பதி பயப்படுகிறார்கள் அப்படின்னு. அப்போ பரபிரம்மத்துக்கிட்ட போறதுக்கு இந்திரன் முதலான தேவர்களுக்கே ரொம்ப பயமா இருக்கா. அப்படி இருக்கிறச்ச தவ ஆசிரியேன சுலபீகர்த்தும் அகம் ந பீதா அஸ்மி, உன்னை நான் ஆசிரித்ததன் காரணமாக அந்த பரபிரம்மத்தை அடையிறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. அதே சமயத்தில் எனக்கு துளி கூட பயமே இல்லை அப்படிங்கிறார். அது மட்டுமா, யாராலையும் அணுக முடியாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். யாராலையும் அணுக முடியாத ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவினுடைய தலையில இருக்கிற கிரீடத்தை ஒரு கிளி நக்கர்தான். யார் அந்த கிளி அப்படின்னு கேட்டா தாயார், அதாவது அந்த அரசிக்கு ராஜாவினுடைய பட்ட மகிழ்ச்சி இருப்பா இல்லையா, அந்த பட்ட மகிழ்ச்சிக்கு பிரியமான ஒரு கிளியா. அந்த கிளி என்ன பண்றதா, இந்த ராஜாவினுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடியதான சிகப்பு வைரங்கள் எல்லாத்தையும் பார்த்து, ரத்னங்களை எல்லாம் பார்த்துட்டு அது ஏதோ மாதுளை பழத்தினுடைய சுளை நினைச்சுண்டு அதை நக்கி கடிச்சு கொத்துறதுக்கு போறது. அப்போ யாரும் நெருங்க முடியாத ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு அற்பமான கிளி ராஜாவினுடைய கிரீடத்தையே கொத்தி நக்கிறதுன்னு சொன்னா என்ன காரணம்? அது ராணிக்கு ரொம்ப பிடித்தமானது, ராணிக்கு ரொம்ப அனுகூலமானதுங்கிற ஒரு காரணத்தினாலே. அந்த மாதிரி கிளியாக நானும், அந்த ராணியாக நீயும், ராஜாவாக பெருமாளும் இருக்கா. உன்னுடைய ஆசிரியத்தின் காரணமாக ராஜாவினுடைய கிரீடத்தை நான் கொத்துறதுனாலே, இது பண்றதுனாலே எனக்கு பயமும் இல்லை, அது சுலபமாகவும் இருக்கு அப்படிங்கிறார். இங்க பிரம்மருத்ராதிகள் பயப்படுறா, மந்திரிகள் எல்லாம் பயப்படுறா இங்க ராஜாவை நெருங்கிறதுக்கு. ராஜா எந்த மூட்ல இருப்பாரோ, எதை சொல்லி ஏதாவது நம்ம தலையை சீவிடுவாரோன்னு மந்திரி முதலானவர்கள்லாம் கூட பயப்படுறான்னா, ராணியே கூட பயப்படுவா சில சமயத்துல. ஆனா அந்த கிளிக்கு பயமே இல்லை. காரணம், உனக்கு பிடித்ததுங்கிறதுனால ராஜா ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார் கவிங்க. தாத்தவ்யா ஸ்வயமேவ தாசரதயே தேவீதி யோவீதபீஹி அக்ரே சாக்ரஹமக்ரஜஸ்ய கதயன்னார்த்தோ தசாஸ்ய அனுஜஹ தஸ்மை த்வத்தயிதேன தத்தமபயம் பிராஜ்யம் ச ராஜ்யம் ரமே யத் ஸ்வல்பம் வியசனம் பவேத் தவ கிருதே தத்பூயசே ஸ்ரேயசே. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 17வது ஸ்லோகம். ரமே, ஹே லக்ஷ்மியே அப்படின்னு சம்போதனம் பண்றார். இந்த விபீஷணன் இருக்காரே, அவர் ராவணனுடைய தம்பி. தன்னுடைய அண்ணாவினுடைய முன்னிலையில கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவராகவே முன்வந்து ராமனுக்கு சீதாதேவியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சொல்லிகிட்டே இருந்தார். அப்படி சொல்லி அவருக்கு துளி கூட பயமே இல்லாம இருந்தது. அப்படி சொன்னதன் காரணத்தினாலே, உன்மேல இருந்த பிரியத்தின் காரணத்தினாலே ராமன் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட விபீஷணனுக்கு அபயத்தை கொடுத்தார். கவலைப்படாத விபீஷணா, நான் உனக்கு சரணாகதி கொடுக்கிறேன்னு கொடுத்தார். அது மட்டுமா கொடுத்தார், அவருக்கு தாராளமான ராஜ்யத்தையும் கொடுத்தார். அப்ப இதனால என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா, உன் விஷயத்துல கொஞ்சமாவது சிரமப்பட்டோம், வியசனம் தவ கிருதே, உன்னை குறித்து கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா போதும், எங்களுக்கு அந்த சிரமமும் போய் மேலான விஷயங்களும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியறது தாயே அப்படிங்கிற. அப்ப ராவணன் கிட்ட போய் தசரதன் கொஞ்சம் கூட பயமே இல்ல, ராவணன் கிட்ட போய் கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த விபீஷணன் சொல்றான், சீதாதேவியை கொடுத்து விடணும், இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு. அப்படி சொன்னதன் ஒரு காரணத்திற்காகவே ராமன் அவனுக்கு அபயத்தை கொடுத்து ஜீவனையும் கொடுத்து மேலான ராஜ்யத்தையும் வர கொடுத்துருக்காருன்னா, உன் விஷயத்துல உன்கிட்ட ஆசிரியத்தோன்னா எங்களுக்கும் இது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு இங்க கவி ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த ராமாயண விற்த்தாந்தத்தை ஒன்றத்தை காண்பிச்சு இங்க ரொம்ப சுவாரஸ்யமாக தாயார் நமக்கு எப்படி அபயத்தை கொடுக்கிறான்னு காண்பிக்கிறார். தவ சாது வர்ஷ்ம நவசாரசாலயே பவசாகராந்தரவசாதமேயுஷம் உஷாம் அபயாய பாத்ய சுபயாது தீப்தி ஹிருத் பிரபயா சுவர்ண நிபயா மனோரமம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 18வது ஸ்லோகம். நவசாரச ஆலயே, நவசாரசம் அப்படின்னு சொன்னால் புது தாமரையில் இருக்கக்கூடியவளே அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்றார். உன்னுடைய அந்த திருமேனி இருக்கே, அந்த திருமேனிங்கிறத நாங்கள் சேவிச்சோன்னா பவசாகர அந்தஹா அவசாதம், அதாவது இந்த சம்சார சாகரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான துன்பத்தை எல்லாம் அது போக்கிடும். அதாவது தாயாருடைய திருமேனி திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறதுனால என்ன பலன்கிறத இங்கே சொல்கிறார். அதை சேவிக்கிறதுனாலே சம்சார சாகரத்தில் ஏற்படக்கூடியதான துன்பங்கள் எல்லாம் போயிடும். ஒன்று. அபயாய பாதி, எங்களுடைய அச்சங்கள் எல்லாத்தையும் அது போக்கிடுறது.
அப்போ எங்களுடைய அச்சங்கள் எல்லாத்தையும், பயத்தை எல்லாத்தையும் போக்கி பாத்தி பிரகாசிக்க செய்யறது, சம்சார சாகரத்தினுடைய துன்பத்தை போக்குறது. இது ஒன்று. ரெண்டாவது, அசுபா யாத்து தீப்தி ஹிருத்து, அமங்கலம்னு சொல்லக்கூடியதான பிசாச்சை எல்லாம் அந்த ஒளி இருக்கே அது அப்படியே அபகரிச்சிடுறது. இது ரெண்டு. மூணாவது, சுவர்ண நிபயா பிரபயா மனோரமம், தங்கம் போல காந்தியில எங்க எல்லோருடைய மனசையும் கவர்வதாக இருக்கு அப்படிங்கிற. அப்போ தாயே, உன்னுடைய அர்ச்சாவதார திருமேனியை சேவிக்கிறதுனால எங்களுக்கு சம்சார பயம் போய், பயங்கள் எல்லாம் நீங்கி, சம்சார துக்கம் எல்லாம் நீங்கி, எல்லா விதமான பிரகாசமும் ஏற்படுறது. இது ஒன்று. ரெண்டாவது, அமங்கலம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த பேய்களை எல்லாத்தையும் இந்த தீப்தி பிரகாசமானது அபகரிச்சுடுறது. அப்புறம் மூணாவது, இந்த தங்கம் போல இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த பிரகாசத்தின் காரணமாக எங்களுடைய மனசெல்லாம் முன்னிடத்தில் எப்பொழுதும் கவரப்படுகிறது அப்படிங்கிறார். பிரத்யாசீததி மிருத்யுரன்வஹமஹோ கத்யா கதிப்யாம் ரவேஹே பாபீயா நகமஸ்மி பாபினி ஜனே கோபி ச வைவஸ்வதஹ ஹாக்கிம் வா பவிதேதி வெங்கடபதே கிரீடா சகித்ரஸ்யதே மஹ்யம் கர்ஹ்யதமாய மாதரபயம் தேயம் தயாலோ ஸ்வயம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தவகத்தில் 19வது ஸ்லோகம். தாயே, அன்வகம் ரவேஹே கத்யா கதிப்யாம் மிருத்யு பிரத்யாசீததி. ஒவ்வொரு நாளும் இந்த சூரியனுடைய போக்கின் காரணமாக யமன் என்னை நெருங்கி வந்துட்டே இருக்கான். அதாவது சூரியனுடைய போக்குன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது மறையிறதுன்னா நாள் போயிட்டே இருக்கு. நாள் போகிறதுனால என்ன ஆகுது? யமன் நெருங்கின்றே வரான். அதனால தான் சதாவதானி டாக்டர் ஆர் கணேஷ் அப்படிங்கிறவர் சொல்வார், எல்லாரும் பர்த்டேன்னு கொண்டாடுறா, அது ரொம்ப முட்டாள்தனம். வி ஆர் நியரிங் டு டெத் டே. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர பர்த்டேன்னு கொண்டாடுறது முட்டாள்தனம். டெத்து வந்துட்டே இருக்கு, கிட்டக்கு நெருங்கின்னு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் ஞானம் வளர்ந்ததா இல்லையா? சரணாகதி பண்ணிட்டோமா? யாராவது 4 பேருக்கு உபகாரம் பண்ணோமா? யார்கிட்ட கோச்சுட்டோம், வாக்கிட்டெல்லாம் திரும்ப போய் பேசினோமா? இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணாமல் சும்மா ஒரு கேக்கை வாங்கி வெட்டுண்டு நாளை போயிடுத்து, பர்த்டே வந்துடுத்து, எனக்கு 16 வயசு ஆயிடுத்து, 15 வயசு ஆயிடுத்துன்னு கொண்டாடின்னு இருக்கிறது முட்டாள்தனம் அப்படின்பா. அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு நாளும் சூரியனுடைய போக்கின் காரணமாக யமன் நம்மளை நெருங்கி வந்துட்டே இருக்கான். ஐயோ, நான் ஒரு பெரிய பாவியா இருக்கேனே அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வருது. இப்படி பாவியா இருக்கிற என் மேல யமனுக்கு ரொம்ப அன்பா இருக்கும். வைவஸ்வதா கோபீச்ச, வெறும் யமன் என் பிராணனை குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்கணுங்கிறது மட்டும் இல்லையா, என் மேல ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கானா. வரட்டும் அவனை பார்த்துக்கிறேன். புதுசாக சட்டியை ஒன்று வாங்கி வைங்கடா, புதுசாக அந்த தங்க இதெல்லாத்தையும் செப்பு தகடை எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா அப்படின்னு காத்துன்னு இருக்கான். திரிசூலா அந்த கோபம் கிருமி போஜனா அப்படின்னு பண்ணுறதுக்கு, புதுசாக பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கிறச்சே கிம் வா, என்னென்ன நடக்குமோ அப்படின்னு பயந்துண்டவனாக நான் இருந்துட்டே இருக்கேன். மஹ்யம் மாதா, தாயே, எனக்கு வெங்கடபதேஹே கிரீடாசகி, இந்த வெங்கடேஷனுடைய விளையாட்டு தோழியா இருக்கியே நீ, தயாளுவே, நீயாக வந்து எனக்கு அபயத்தை கொடுத்துடுமா தாயே அப்படின்னு தாயார் இடத்துல பிரார்த்திக்கிறார். அப்போ யமன் காத்துன்னு இருக்கான், மரணம் நெருங்கின்னு இருக்கு, யமன் கடும் கோவத்தில் இருக்கான். இதெல்லாம் எனக்கு தெரியறது, பயம் வந்துடுத்து எனக்கு. தாயே, நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும். நான் வரேனா இல்லையான்னு தெரியல. இந்த கோபத்தினாலேயோ இந்த பயத்தினாலேயோ நான் அடங்கி ஒரு இடத்துல ஒடுங்கி கூட போயிடலாம். ஆனால் எனக்கு நீயே வந்து குழந்தை பயந்துட்டு இருக்கியாடா, கவலைப்படாத, நான் உனக்கு தரேன்டா, அபயத்தை தரேன்னு நீயா வந்து எனக்கு தாமா அப்படின்னு சொல்லி இங்கே தாயார் இடத்துல பிரார்த்திக்கிறார் கவி. பரபிரம்ம பிராண பிரணயினி ஹரபிரம்ம மகவன் முகானாம் லேகானாம் அபி பயமபீதிஷ்ச பவதஹ நிமேஷோன்மேஷாப்யாம் தவ ஜனனி திருஷ்டயோரிதி மகான் அயம் கண்டா கோஷ கைக விமர்சேன் மானமபரம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தவகத்தில் 20வது ஸ்லோகம். பரபிரம்ம பிராண பிரணயினி, பரம்பொருளுக்கு பிராணநாயகியாக இருப்பவளே அப்படின்னு சம்போதனம் பண்றார். இந்த ஹர பிரம்ம மகவன் முகானாம், ஹர சிவன், பிரம்மா, மகவன் அப்படின்னு சொன்னா இந்திரன் அர்த்தம். இந்த சிவன் பிரம்மன் முதலான தேவர்கள் கூட பயம் அபீதிஷ்ட, பயப்படுறதோ, அபீதிஷ்ட பயமின்மையா ஏற்படுத்திக்கிறதோ, தவ திருஷ்டியே நிமேஷோன்மேஷாபியாம், நீ கண்களை திறந்து மூடுவதனால தான் ஏற்படுறது அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயார் கண்களை திறந்தான்னா இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு அபயம் ஏற்படுறது, அதாவது பயமின்மை வருது. தாயார் கண்ணை மூடிட்டான்னா, ஐயோ தாயார் கண்ணை மூடிட்டாலே வேற யார் நம்மளை பார்க்க போறா, நம்மளை யார் காப்பாற்ற போறா அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயம் வந்துடுறதா.
அப்ப தாயார் கண்ணை மூடினா இவாளுக்கு பயம், தாயார் கண்ணை திறந்தா அபாடா தாயார் கண்ணை திறந்துட்டா, இனி தாயார் கடாட்சம் நம்ம மேல விழுந்துருத்துன்னா நமக்கு பயமே இல்லை அப்படிங்கிறதான். இப்படி கண்ணை திறந்து மூடுறதுனாலே இவாளுக்கு பயம் வர்றதும் பயம் போறதும் ஏற்படுறது. அது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய மணி ஓசை போலையா. இந்த மணி சப்தத்தை கேட்ட உடனே ராட்சசர்கள்லாம் ஓடி போயிடுவாளாம். நல்ல தேவர்கள் எல்லாம் ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ராட்சசாம் அப்படின்னு சொல்லுவா. குரு கண்டாரவம் எத்திர தேவதாஹ்வான லாஞ்சனம். கண்டாரவம், இந்த கண்டா சப்தத்தை நம்ம எங்க பண்றோமோ அது தேவதைகளுடைய ஆஹ்வானம் வரவேற்கிறதுக்கும் ராட்சசர்களை போக்குவதற்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தாயாருடைய கண்கள் மூடும் போது பயம் ஏற்படுறதும் கண்களை திறக்கும் பொழுது பயம் இன்மையும் ஏற்படுறது தேவர்களுக்கு. இதை தவிர வேற எங்க பிரமாணத்தை, ஒரு பிரமாணத்தை யாரால எடுத்து காட்ட முடியும் அப்படிங்கிற. அப்போ தாயாருடைய கண்கள் திறந்து மூடுறதுனாலே தேவர்களுக்கே பயம் இன்மையும் ஏற்படுறதுன்னு சொன்னா இதுக்கு மேல ஒரு உதாரணத்தை காண்பிக்கணுமா? எங்களை போன்றவர்களுக்கு, எங்க போன்றவர்கள் விஷயத்துல பிரமாணத்தையே காட்ட வேண்டாம் அப்படிங்கிற. ஏன்னா அவளுக்கே அப்படி இருக்குன்னா எங்களுக்கெல்லாம் என்ன இது அப்படிங்கிறது தான் இங்க. அதுக்கு மேல நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டணுமா அப்படின்னு கேட்கிறார் இங்க கவி. घनार्थो कार्तान्तः कदन निपुनः किङ्करगणो भ्रमद्भिर्लोकाम्बकृधमिव वमद्भिश्च नयनैः प्रगल्भां दुर्भीतिं प्रथयति यथा मेन बहुधा तथा शीतापाङ्गैः प्रसवमनुगृह्णातु भवति. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 21வது ஸ்லோகம். லோகாம்ப அப்படின்னு இங்கே சம்போதனம், ஜெகன்மாதாவே அப்படின்னு. இந்த பெருந்துயர் ரொம்ப கஷ்டப்படுற சமயத்தில் யமனுடைய கிங்கரர்கள் இங்கே கஷ்டப்படுறது அப்படின்னா மரணத்தருவாய் அப்படின்னு அர்த்தம். கதன நிபுணா அப்படின்னு. கனா அர்த்தம் பெருந்துயர், மரணத்தருவாயில். கார்த்தாந்தகா இந்த யமன் கிங்கரர்கள்லாம் இருப்பாளே அவள் வந்து என்ன பண்ணுவாளா, அப்படியே கோபத்தோட அப்படியே அவள் கண்கள்னாலேயே கனலை கக்குவாளாம். வமத்பிஹி இவ, கண்கள் எல்லாம் வந்து அப்படியே கோபத்தை கொப்பளிச்சு துப்புற மாதிரி இருக்குமா அவ கண்கள். அந்த கண்களோட அப்படியே வந்து பலவிதமான துன்பங்களை, துயரத்தை எல்லாம் நம்ம கொடுப்பாளா. சும்மா வாடா, என்ன வரமாட்டேன்றியா நீ, எப்படி வராமல் போவ, உனக்கு காலம் முடிஞ்சு போச்சு, எங்கள் தலைவர் கூப்பிட்டு இருக்கார், வரியா இல்லையான்ட்டு கையில் சாட்டை அது இதுன்னு எல்லாம் வச்சுட்டு இருப்பா. எல்லாத்துலேயும் போட்டு அடின்னு அடித்து இழுத்துன்னு போவாளா அந்த ஆத்மாவை. அதே சரணாகதி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளே நேராக இறங்கி வந்து நம்மளை கட்டி பிடிச்சுண்டு அப்படியே நம்மளுடைய முதுகுத்தண்டு, அந்த முதுகுத்தண்டை அப்படியே மத்து மாதிரி கடைவாளாம். கடையிறச்ச அப்படியே அந்த ஆத்மாவை நம்மளுடைய மேலே அந்த நாடி வழியாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யமகிங்கரர்கள் வந்து பீடித்து அந்த ஆத்மாவை இழுத்துன்னு போவாளாம். அப்படி பல துன்பங்களை எல்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்துவா. அந்த சமயத்தில் ஷீதாபாங்கைஹி பிரசபம் பவதி அனுகிருண்ணாத்து, உன்னுடைய அந்த குளிர்ந்த கட்டாட்சம் இருக்கே, அந்த கட்டாட்சத்தின் மூலமாக எனக்கு அனுகிரகம் பண்ணி என் பயத்தையெல்லாம் போக்கு அப்படின்னு இங்கே தாயார்கிட்ட பயத்தை போக்கும்படியாக பிரார்த்திக்கிறார். அப்போ யமகிங்கரர்கள் கோபத்தை கக்கும், கனலை கக்கக்கூடிய கண்களோட என் முன்னாடி வந்து எனக்கு பெருந்துயர கொடுத்து என்னை வந்து இழுத்துட்டு போவா. அந்த சமயத்தில் உன் குளிர்ந்த கட்டாட்சத்தின் மூலமாக என்னை குளிர்வித்து எனக்கு பயத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னு இங்கே தாயார் இடத்துல பிரார்த்திக்கிறார் கவி. தத்தத் பாபௌக ஜபலதயா தாருணை ஸ்தன்யமானா யாம் யா ஸ்ருத்வா முனிவசனதோ யாதனாச்சேதனானா காமம் பீதः கமல நிலயே கம்பமானாகிலாங்கோ விஸ்வஸ்ய மகமசரணோ விஸ்வதாத்ரீம் பிரபத்யே. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 22வது ஸ்லோகம். இங்கே கமல நிலையே, தாமரையில் இருப்பவளே அப்படின்னு சம்போதனம் பண்ணுறார். தாயே, தாமரையில் இருக்கக்கூடியவளே, இந்த ஜீவர்களான நாங்கள் நிறைய பாபங்கள் பண்ணுறோம். தத்தது பாப விரஜ பலத்தையா, அதாவது அந்தந்த பாபங்களுடைய கூட்டத்தின் பயனாக, அதாவது பாபங்களுடைய சேர்க்கையின் பயனாக யம லோகத்தில் பல பல கொடுமைகளுக்கு நாங்கள் ஆளாவோம், அதாவது அந்த பாபத்துக்கு உண்டான தண்டனைகளுக்கெல்லாம் ஆளாவோம் அப்படின்னு சொல்லி முனி வச்சனத்தகா, ரிஷிகளுடைய வச்சனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சுத்வா, அதெல்லாம் கேட்டு காமபீதா, மிகவும் பயந்து போய் கம்பமான அகிலாங்கா, என்னுடைய உடல் அங்கங்கள் எல்லாம் நடுங்கும்படியாக, அகம் நான் வேறு சரணம் இல்லாமல், வேறு புகழ் இல்லாமல்
உன்னையே நம்பி சரணடாக அடைகிறேன் அப்படிங்கிற. அப்போது நான் செய்யக்கூடிய பாபங்களுக்கெல்லாம் யமலோகத்தில் என்னென்ன தண்டனைகள்னு ரிஷிகளுடைய வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது கேட்ட உடனே எனக்கு என்ன ஆகுது, அச்சோச்சோ அப்படியா அப்படின்னு பயம் ஏற்படுறது. அப்போ அந்த பயத்தை எல்லாம் போக்கி வேறு சரண் இல்லை அப்படிங்கிறதுனால விஸ்வதாத்ரி பிரபஞ்சத்துக்கெல்லாம் தாயான உன்னை நான் சரணாக அடைகிறேன், என்னை நீதான் ரட்சிக்கணும், என் பாவங்கள்லேருந்து என்னை விடுவித்து என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறார். அப்போது ரிஷிகளுடைய வச்சனங்களில் யமலோகத்தில் என்னென்ன தண்டனைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கருட புராணத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற புராணங்கள்லையும் கூட அங்கங்கே சில இடங்கள் யமலோக வர்ணனை, அதில் இருக்கக்கூடியதான தண்டனைகளுக்கு என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன தண்டனைகள்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப விசேஷமாக கருட புராணத்தில் இருக்குது. அதன்படி ஒன்று தண்டனைகள் நமக்கு உண்டு அப்படிங்கிறத ரிஷின்னு சொல்லக்கூடிய பெரிய ரிஷி இருக்கிறதுலே வியாச மகரிஷியினுடைய அந்த புராணங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் இங்கே கவி எடுத்து காண்பிக்கிறார். அப்படி நான் பயந்து போயிருக்கேன், என்னை நீதான் ரட்சிக்கணும் அப்படின்னு. தேசே காலே சதத விக்ருதே தேவி தேஹஸ்ய விருத்தே திருஷ்டே ஷௌரே ரகஜுஷி ஜனே தீக்ஷ்ண கோபே சித்தே பீதி பிராதுர்பவதி மஹதி சக்தி மத்யா பவத்யாஹ காருண்யார்த்ரே மிருதுனி ஹிருதயே சிந்திதே ஹந்த தைரியம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்தபத்தில் 23வது ஸ்லோகம். தேவி அப்படின்னு இங்கே சம்போதனம். ஹே தேவியே, தாயே, அகஜுஷி ஜனே, ஒரு குற்றம் செய்யக்கூடிய இந்த மனிதன் இருக்கானே, அவன் தேசே காலே சத்தத விகிருத்தே தேகஸ்ய விருத்தே, தேசத்தினாலேயும் அதாவது இடத்தினாலேயும் காலத்தினாலேயும் மாறுதல் அடைகிறது. எது அப்படின்னு கேட்டால் அவனுடைய சரீரம். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நடத்தையும். ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு அவன் வேறு மாதிரி மாற்றி பேசுவான், இல்லைனா ஆள் ஒரு மாதிரி டிப்டாப்பாக நடந்துப்பான். யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் பேன்னு உட்காந்துட்டு இருப்பான், இல்லைனா அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இவனா இப்படி இருந்தான் அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு இருப்பான். அப்போ தேச காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில சமயத்தில் பொய்யை பேசுறது, உண்மையை பேசுறது, யாராவது இது பண்ணுறது அப்படின்னு மாறுதல் அடையும். அப்படி என்ன பண்ணுவான், குற்றத்தை செய்வான் பொதுவாக மனிதன். அப்பேற்பட்ட அந்த மனிதன் மேலே ஷௌரேஹே தீக்ஷ்ணகோபே சித்தே திருஷ்டே, பெருமாளுடைய உக்ரமான கோபம் அது அவன் மேலே விழுமா. அப்படி விடுறச்ச என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பயம், பீதிஹி பிராதுர்பவதி, பயமானது ஏற்படும். அப்படி பயம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த பயத்தை எங்கே போக்கிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் சக்திமத்யாக பவத்யாக காருண்யார்த்ரே மிருதுனி ஹிருதய சிந்தித்தே தைரியம். உன்னுடைய இந்த ஆற்றல் வாய்ந்தது, அதாவது பெருமாளுடைய கோபத்தையே சமாளிக்கக்கூடிய ஒன்றுமில்லாதாக்கக்கூடியதான ஆற்றல் வாய்ந்தது உன்னுடைய தயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரமான ஒரு மென்மையான இதயம் இருக்கே, அதை நினச்சி பார்க்குறச்ச எங்களுக்கெல்லாம் அந்த ஆச்சரியம் தைரியம் உண்டாகிறது அப்படிங்கிற. அப்போது பெருமாள் தப்பு பண்ணுறவாள் மேலே கோபப்படுறச்சே அந்த கோபத்தை எல்லாம் தணிக்கக்கூடிய ஆற்றல் தாயார் இடத்துல இருக்குது, அந்த மிருதுமையான ஹிருதயத்தில் மென்மையான ஹிருதயத்தில் இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும் பொழுது, தாயாரை பற்றி நினச்சி பார்க்கும் பொழுது பயமெல்லாம் பெருமாள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பயம் கூட போயிடுறது, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறதுங்கிறது ஆச்சரியமாக இருக்குதுன்னு. அப்போ தாயார் எப்பொழுதுமே கருணை உள்ளம் படைத்தவள் அப்படிங்கிறத இங்கே கவி ரொம்ப சுவாரஸ்யமாக காண்பிச்சுருக்கார். அதன் மூலமாக பெருமாளுடைய கோபத்தை கூட நம்ம போக்கிட முடியுங்கிறத காண்பிக்கிறார். பாதந்தே விஷயா பகி சததமப்யந்தஸ்து காமாதயः த்ராதும் ஹந்த விபன்னமர்ணவசுதே தாத்ராதயோப்யக்ஷமாः சக்தோ யத்யபி கேசவः சதுதுராராத்ய ஸ்வயம் மத்விதைः இத்யுத்வேகவதோ மம க்ளமஹரா லோகா த்வமேகா கதிः. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 24வது ஸ்லோகம். அர்ணவசுதே அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்ணுறார், கடலின் பெண்ணே அப்படின்னு. தாயே, பகிஹி விஷயாக சததம் அபி பாதந்தே, வெளியில் சப்தாதி விஷயங்கள் எல்லாம் என்னை எப்பொழுதும் பீடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு. அதாவது ஒளி சுவை மனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வெளியிலேருந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டு, என்னை பாதிச்சுண்டு, என்னை கட்டுப்படுத்திண்டு, என்னை ஆண்டுன்னு இருக்கு. சரி, வெளியில தான் இப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளேயாவது நன்னா இருக்கான்னு பார்த்தா அந்தஹா தூ காமாதயா ஹந்த, இந்த உள்ளுக்குள்ளே காமம் அதாவது ஆசை கோபம் முதலான விஷயங்கள்லாம் இருக்கே, அது என்னை பிடிச்சு ஆட்டின் இருக்கு. சரி, விபன்னம் திராத்தும், இப்படி பாதிக்கப்பட்ட என்ன காப்பாற்றுவதற்கு தாத்ராதயாபி அக்ஷமாகா, தாத்ரா அப்படின்னு சொன்னா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மா முதலானவர்களாலேயும் கூட சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சரி,
அப்ப சக்தி இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா கேசவஹா, பெருமாள் இருப்பாரு அப்படின்னா, பெருமாள் சக்தோபி யத்யபி சது மத்விதைஹி ஸ்வயம் துராராத்யா, என் போன்றவர்களாலே, என் போன்ற பாபிகள்னாலே ஆராதிக்கப்பட முடியாதவர் அவர். ஏன்னா சாதாரணமானவர் அவர். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்ததாக, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடியவரை அற்பமான ஒரு மனிதனாலே ஆராதனை பண்ணிட முடியுமா? அது என் போன்ற பாபிகள்னால பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அவருக்கு என்னை காப்பாற்றுற சக்தி, திறமை எல்லாமே இருக்கு. பிரம்மா ருத்ராதிகளுக்கு தான் கிடையாதே தவிர இவருக்கு இருக்கு. ஆனா இவரை நான் எளிதில் அடையவும் முடியாது. அப்படி இருக்கிறச்சே உத்வேகதா மம கிளமஹர ஆலோகத்வம் ஏக கதிஹி, என்னுடைய கவலை வாட்டத்தை தணிக்க உன்னுடைய பார்வை ஒன்னே ஒன்றுதான் கதி. அதனால உன்னுடைய அந்த கட்டாட்சத்தின் மூலமாக என்னுடைய வாட்டத்தை எளிதில் நீ போக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தாயாருக்கு பிரம்மருத்ராதிகள் போல சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லலைங்க. பிரம்மருத்ராதிகளை காட்டிலும் பெருமாளை போல சாமர்த்தியம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை இங்க காண்பிக்கிறார் கவி. அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தாலும் பெருமாளை நம்மளால எளிதில் அடைய முடியாது. ஆனா தாயார் அப்படி கிடையாது. தாயாரை எல்லோராலையும் எளிதில் அணுக முடியக்கூடியவள் அவள். இப்போ எம்எல்ஏ இருக்கான், நம்ம கிட்ட வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டு போறான். ஆனால் அவரை போய் நம்ம அதுக்கப்புறம் பார்க்க முடியறதோ? ஆனால் நம்மளுடைய கஷ்டத்தையோ கவலையோ அவங்ககிட்ட சொன்னால் அவன் போக்குவான், முடியும். அந்த மாதிரி பெருமாள் இப்போ எம்எல்ஏ மாதிரி அவர்கிட்ட எல்லா சக்தி சாமர்த்தியமும் இருக்கு. ஆனால் அவரை நெருங்கவே நம்மளால முடியாது. ஆனால் நெருங்கக்கூடியவள், எந்த சமயத்தில் நமக்கு எல்லாத்தையும் உதவக்கூடியவள் தாயார் மட்டும்தான். அதனால தாயார் சக்தியும் படைத்தவள், நெருங்க சுலபத்தில் நெருங்கக்கூடியவனும் கூட. அதனால நீ மட்டும்தான் என்ன இந்த பாதங்கள்லேருந்து கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றணும்னு இங்கே பயத்தை, அதாவது அந்த பயம், வேற யாரும் இல்லை, பெருமாளும் என்ன காப்பாற்ற முடியாது, பிரம்மருத்ராதிகளை காப்பாற்ற முடியாதுன்னா ஒன்று ஒருத்தியால் மட்டும்தான் முடியும். அதனால நீ இருக்கேங்கிற ஒரே ஒரு இதில் நான் வந்து பயம் இல்லாமல் இருக்கேன். நீங்கள் அந்த பயத்தை துவனியாக காண்பிக்கிறார் கவி. வால்மீகோ தமசான்வயோ பலரிபோ பூயஸ்தரா மன்யவோ யோகஸ்தேயம சங்கதிர் திருடகதா வாப்திஸ்து நாராயணே ருத்ரே க்ஷுத்தஹித கிரமோ பவகிருதம் துக்கம் ரதிஃப் பிரேயசி திராசக்குத்சிதமௌக்திகேஷு ந புனஸ்த்வத் சம்ஸ்ருதேஷ்விந்திரே. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 25வது ஸ்லோகம் நல்ல சிலேடையாக சொல்லக்கூடியதான ஒரு அத்யுதமான ஸ்லோகம். அதாவது தாயாருடைய பக்தர்களுக்கு தமோகுணம், கோபதாபங்கள், யமலோகம், அதாவது யமலோக பயம், நோய் நொடிகள், அற்பமான ஹிதம் விஷயங்கள், அற்பமான சுகதுக்கங்கள், சம்சார துக்கம், பயநடுக்கம், இதெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத சிலடையாக காண்பிக்கிறார் கவி. அதாவது இந்திரே, லக்ஷ்மியே, வால்மீகோ தமசான்வயா, அதாவது வால்மீகியின் இடத்துல தமோகுணம் அப்படிங்கிறது இருக்கு. இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், தமோ குணம் அப்படிங்கிறது வால்மீகியின் இடத்துல இருக்குங்கிறத காண்பிக்கிறார். ஆனால் அதுக்கு சரியான சம்பந்தம் என்னன்னு கேட்டால், இந்த தமசா நதிக்கரையிலிருந்து தான் வால்மீகி மகர்ஷியே இதையே ஆரம்பித்தார், ராமாயணத்தையே. ஏன்னா அவர் அங்கே தான் மானிஷாத பிரதிஷ்டாந்த்வம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தையே தமசா நதிக்கரைக்கு தன்னுடைய சிஷ்யன் சாண்டில்யன் கூட போகிறச்ச அவர் அவங்ககிட்ட போய் எண்ணெய் எடுத்துன்னு வா, இங்கே நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அப்படி நடந்து போகிறச்ச தான் எய்தாப்பில் அங்கே ஒரு மரக்கிளையில் இருந்த 2 கிரௌஞ்ச பட்சிகளில் ஒரு பட்சியை வந்து ஆண் பட்சியை அந்த வேடம் நடிச்சு விட்றான். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ரொம்ப தமோகுணம், அதாவது துக்கத்தை பீடிச்சு போய் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அப்போ வால்மீகி மகரிஷி கிட்ட தமோகுணம் இருந்திருக்கு அந்த இடத்துல. ஆனால் அது என்ன அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு உத்தமமான ஒரு ராமாயணம்ங்கிற காவியம் பிறந்தது. அப்போ அந்த இடத்துல தமோகுணம் இல்லைங்கிறபடி தான் ஆகிறது. ஆனால் இந்த இடத்துல தமோசா தமஹா அப்படிங்கிற இடத்துல தமசா நதிங்கிறது அன்வயம். அப்போ தாயாருடைய பக்தர்களுக்கு இந்த தமோகுணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு. அடுத்தது பலரிபோ பூயஸ்தராம் மன்வயாஹா அப்படின்னு. அப்போ பலரிபோஹா அப்படின்னு சொன்னால் இங்கே இந்திரன் அர்த்தம். இந்திரன் அவனுக்கு மகவாகான்னு இன்னொரு பேர் உண்டு. ஏன்னு கேட்டால் எக்கச்சக்கமான யாகங்களை பண்ணக்கூடியவன் இந்திரன். அதனால என்ன அப்படின்னா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா மன்யவாகா அப்படின்னு சொன்னால் கோபங்கள் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ தாயாருடைய பக்தர்களுக்கு கோபங்கள்ங்கிற ஒன்றே இருக்காது. அதுக்கப்புறம் யாகங்கள் பண்ணக்கூடியதான ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்தது 3வது யோகஸ்தே யம சங்கதிஹி. யோகம், யோகி அப்படின்னு சொன்னால் இங்கே யோகிகள், ரிஷிகள்னு அர்த்தம். யம சங்கதின்னு சொன்னால் இந்த யோகிகள்லாம் என்ன பண்ணுவா, யமம், பிராணாயாமம், பிரத்யாகாரங்கிற மாதிரியான யோகங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள். யோக மார்க்கத்தின் மூலமாக பெருமாளை அடையக்கூடியவர்கள். அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, யம அப்படின்னு சொல்லக்கூடிய யமனுடைய அந்த லோகத்துக்கு போகக்கூடியதான ஒரு வழி அவருக்கு இருக்காது.
ஏன்னா அவள் அங்கே போகவே மாட்டாளே, போனால் தானே வழி தேவை. அவள் நேரம் எங்கே போகிறா, பெருமாள் திருவடிக்கு மோட்சத்துக்கே போயிடுறா அப்படின்னு. அப்போது இந்த யமன் அப்படின்னு சொன்னால் யமனுடைய சங்கதி, யமனுடைய இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு இதுவே இருக்காது. அவளுக்கு எப்பொழுதும் யமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த யோகங்களில் வரக்கூடியதான அஷ்டாங்க யோகத்தில் வரக்கூடிய ஒன்றுத்தினுடைய சேர்க்கை எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும்னு. அதுக்கப்புறம் திருட கதா அவாப்திஹி தூ, அதாவது கதாயுதத்தை அடையிறதுன்னு அர்த்தம். அதாவது கதா அப்படின்னு சொன்னால் இங்கே நோய் அப்படின்னு இன்னும் ஒரு வார்த்தை உண்டு, அதுக்கு அர்த்தம் உண்டு. அப்போ அவர்கள் எப்பொழுதுமே நோயே அவெல்லாம் அடைய மாட்டா, தாயாருடைய பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நாராயணே ருக்னே க்ஷுத்து ரஹித கிரமஹா, நாராயணன் நாராயண இடத்துலேருந்து பெருமாள் இடத்துலேருந்து அதாவது வியாதிக்காரன் அப்படின்னு அர்த்தம். நாராயணே ருக்னே, இந்த வியாதிகாரங்கிட்ட இருந்து க்ஷுத்து ரஹிதா கிரமஹ, பசி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு. ஏன் அதுக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா அற்பமான விஷயங்கள்னு அர்த்தம். அப்போது தாயாருடைய பக்தர்களுக்கு அற்பமான விஷயத்தின் மேலே ஆசை இருக்காது. எதுக்கு அற்பமான விஷயம், எனக்கு தாயை இதை கூட அதை கூட 100 ரூபா பணம் கூட, எனக்கு ஒரு லாட்ரி சீட்டில் இதை இந்த லக்கி ப்ரைஸ் அடிக்கவைங்கிறதெல்லாம் அற்பமான ஆசை. அதையா நாம் கேட்கணும், மோட்சத்தை கூடன்னு போய் கேட்கணும் பெருமாள் இடத்துல. ஏன்னா இன்னைக்கு 45வது பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய திருநக்ஷத்திரம். அடியேன் ஒரு வாட்டி மேலக்கோட்டைக்கு திருநக்ஷத்திரம், அதாவது புரட்டாசி மாதத்தில் லீவ் விடுவா பாடசாலை. அப்போது ஆதிவஞ்சடகோப சுவாமியினுடைய திருநக்ஷத்திரமும் சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திரமும் வரும். அந்த சமயத்தில் ஒரு வாட்டி அழகர் பெருமாளோட அங்கே எழுந்திருந்தார். அப்போது அடியன் போயிருக்கச்ச பாராயணத்துக்கெல்லாம் என்னடா அது இவ்வளோ தூரமாக கிரந்த பாராயணத்துக்கு வரணும் அப்படின்னு. வேத பாராயணம் பிரபந்த பாராயணம்னா சரி, ஆனால் கிரந்த பாராயணத்துக்கு எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் வரீங்கோ அப்படின்னு. அப்படின்னு இல்லை ஐஷங்கர் நாங்கள் பெருமாளை சேவிக்கணும், இந்த க்ஷேத்திரங்கள்லாம் சேவிச்சதே கிடையாது, அதனால் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படியாடா, சரி என்ன போய் பெருமாள்கிட்ட என்ன போய் பிரார்த்திப்பேன் அப்படின்னு. என்ன நிறைய சம்பாவனை வரணும் இப்போ இதில் கிரந்த பாராயணத்தில், அதே மாதிரி கால யக்ஷேபம் இதில் எல்லாம் பண்ணுறச்ச சதஸ்லெல்லாம் அனுபவிக்கிறச்ச நிறைய சம்பாவனை கிடைக்கணும் அப்படின்னு. ஏடா பெருமாள் இடத்துல போய் வெறும் சம்பாவனையை எதிர்பார்ப்பா? உயர்ந்தான பெருமாள் இவர், செல்வ நாராயணன், செல்வத்தையெல்லாம் வாரி வழங்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் வெறும்னே இத்தனோண்டு அற்பமாக கேட்கறது, நிறைய கேட்க வேண்டாமா அப்படின்னு. கேட்கறதுக்கே தெரியல இந்த காலத்தில் பசங்களுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஐஷங்கர் அப்போது தனியாக ஏகாந்தத்தில் இருக்கச்சு இந்த மாதிரி சொல்லியாச்சு. அப்போது அந்த மாதிரி விசேஷமான ஒரு விஷயத்தை தான் நம்ம கேட்கணும், அற்பமான விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி பவகிருத்தம் துக்கம், பவகிருத்தம்னா இங்கே பவஹா அப்படின்னா சிவன் அர்த்தம், சிவனாலே பண்ணப்பட்டது. என்ன அப்படின்னா சம்சாரம்னு இன்னொரு அர்த்தம். பவம் அப்படின்னா அந்த சம்சாரத்தினுடைய துக்கங்கள் எல்லாம் நமக்கு போயிடும் அப்படின்னு. அப்புறம் ரதி பிரேயசி திராசஹா, ரதி அப்படின்னு சொன்னால் இங்கே ரத்தியினுடைய மன்மதன், ரத்தியினுடைய கணவனான மன்மதன், அவனால் ஏற்படக்கூடியதான அந்த ஆசைகள் எல்லாம் போயிடும். இன்னொன்று பயநடுக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இங்கே. அப்புறம் குத்சிதவ் மௌக்திகேஷு, குத்சிதா அப்படின்னா கெட்ட முத்துன்னு அர்த்தம். முத்துலேயே நல்ல ரக முத்து எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கெட்ட முத்துன்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னா நல்லதாக மாறும் நமக்கு அப்படின்னு. இன்னொன்று அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நல்ல முக்தியும் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இந்த கெட்டதான வழியில் போக மாட்டோம், நல்ல வழியில் போய் நம்ம முக்தியை அடைவோம், உன்னை அடைவார்கள் அப்படின்னு. அப்போ தாயாருடைய பக்தர்களுக்கு இத்தனை விதமான விசேஷமான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே காண்பிக்கிற. இத்தனை பலன் கிடைச்சுடுத்துனாலே பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ பயத்தை இங்கே சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா ஸ்லோகத்துலேயும் பயத்தை பற்றி அபீதி ஸ்தபகம் அப்படின்னா ஃபுல்லாக பயத்தையே சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டாலே இங்கே பயம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல இங்கே பயம்ங்கிற வார்த்தைக்கான பிரயோஜனமே இல்லாதது ஒரு அர்த்தம் இங்கே. ஹந்த பிராகிருத சக்ஷுராத்ய விஷயே வியாபின்ய நிர்வாச்சியதா பிராப்தே விஸ்வஜனி ஸ்திதி க்ஷயபுஷி பிரம்மண்யனன்யாஸ்ரயே மாதஸ்த்வாம பயம் விதாது முஷிதா மன்யே பிரதிஷ்டாமஹம் தஸ்மின்ஸ்தே தரமந்தரம் பவதி சேத் கஸ்யாத்ர நஸ்யாத் பயம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 26வது ஸ்லோகம். இங்கே மாதா தாயே அப்படின்னு சம்போதனம் பண்ணுறார். பிராகிருத சக்ஷுராத்ய விஷயே, அதாவது ஊனக்கண் முதலான ஒரு பொருளினாலே புலன்னாலே அப்படின்னு அர்த்தம். ஊனக்கண், அதாவது ஊனக்கண்ணுன்னா சரியான கண்ணோட்டத்தில் பார்க்காம ஏடாகூடமாக பார்க்கறதுக்கு பேர் ஊனக்கண்ணுன்னு. அப்படி பார்க்குறச்ச என்ன ஆகுறது அப்படின்னா அபார்த்தம், தெரியாத அர்த்தங்கள்லாம் வரும். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா தைத்திரியோபனிஷத்தில் அந்த பரபிரம்மே பிரதிஷ்டிதம் அப்படின்லாம் சொல்லி சில வாக்கியங்கள் வரும். யார் ஒருத்தன் அந்த பரபிரம்மத்தினிடத்தில் ஐக்கியமாறானோ, பிரதிஷ்டிதம்னா அதில் அன்வைக்கிறானோ, அவனுக்கு பயங்கிறதே ஏற்படாது, அவன் அபயத்தை அடைவான்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல அதை தான் வச்சுட்டு இங்கே கவி காண்பிக்கிறார். வியாபினி பறந்து இருக்கக்கூடியது,
அனிர்வாச்சியதா சொல்ல முடியாத ஒரு நிலையை இருக்கிறது, அடைந்தது. விஸ்வஜனி ஸ்திதி க்ஷய புஷி இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அதை இருக்கவும் வைத்து, அதாவது அதை காத்து அதை அழிவையில் போஷிக்கக்கூடியது, வேறொன்றுனாலே தாங்கப்படக்கூடியதான இந்த பரம்பொருள், இந்த பரபிரம்மத்துக்கு ஒரு விசேஷணங்களை இங்கே காண்பிக்கிறார். இந்த பரபிரம்மம் எப்பேற்பட்டதுன்னா பறந்து இருக்கக்கூடியது, அது சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. இந்த அண்டச்சராச்சரங்களை அதுதான் சிருஷ்டிக்கிறது, அதுதான் காப்பாற்றுறது, அதுதான் சம்ஹாரத்தையும் பண்ணுறது. அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மத்தினிடத்தில் ஒரு பயம் இல்லாமை, அந்த பரபிரம்மத்தின் மூலமாக பயம் இல்லாமை அப்படிங்கிறது நீ பிரதிஷ்டையாக இருக்கிற காரணத்தில் தான் அது வருது. அப்போ நீ இல்லைன்னு சொன்ன அந்த பரபிரம்ம இடத்துல இந்த பிரதிஷ்டைங்கிற அந்த வார்த்தையை வச்சுட்டு அவர் சொல்கிறார். ஆனால் இந்த பிரதிஷ்டைங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, யார் ஒருத்தன் அந்த பரபிரம்மத்தினிடத்திலேயே பிரதிஷ்டை, அதாவது ஐக்கியமாக ஆறானோ அவன் பயத்தை இல்லாமல் போக்குவான் அப்படின்னு அர்த்தம் அங்கே வேத மந்திரத்துக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த பிரதிஷ்டைங்கிறதுக்கு கவி என்ன சொல்றாருன்னா, பாஷ்யக்காரர்கள் எத்தனையோ பேர் என்னென்னமோ அர்த்தம் சொல்லட்டும், அதை பற்றி அடியனுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற. எனக்கு என்ன அர்த்தம் தோன்றதுன்னா, இந்த பிரதிஷ்டாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தாயே நீ பிரதிஷ்டையா இருக்கிற காரணத்தினால தான் அந்த பரபிரம்மத்தினிடத்தில் நாம் போய் அபயம்னு கேட்குறோம். அதுக்கு அந்த பரபிரம்மமும் அபயம் தருது. ஒருவேளை தே தரம் அந்தரம் பவதி சேத், நீ அந்த பெருமாள் இடத்துலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருந்த பிரதிஷ்டை ஆகாமல் இருந்தேன்னு சொன்னால் கஸ்ய அத்திர பயம் நஸ்யாத், யாருக்கு பயம் இல்லாமல் போகும்? எல்லாருக்கும் பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நீ அந்த பரபிரம்மத்தினிடத்தில் பிரதிஷ்டையாக இருக்கிற காரணத்தினாலே எல்லோருக்கும் அபயங்கிறது கிடைக்கிறது. இல்லாமல் போனியானா எல்லோருக்கும் பயம்தான் ஏற்படும் அப்படிங்கிறது எங்கள் கவி காண்பிக்கிறார். தசமுக சகஜம் தம் தேவி நாம்னார்த்ததோ வாப்யுதித முகவிகாரம் பீதமப்யூஷ்மணாப்தம் அகுருத ரகுவீரஸ்த்வத் பிரசாத பிரபாவாத் அபய விதரணேன க்ஷிப்ரமானந்த சாந்திரம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 19வது ஸ்லோகத்தில் 27வது ஸ்லோகம். தேவி அப்படின்னு இங்கே சம்போதனம். தேவியே நாம்னா பெயர்னாலே, அர்த்தத்தோவாப்பி அர்த்தத்தினாலேயும் கூட, உதித முக விகாரம், அதாவது இந்த விபீஷணன் இருக்காரே பெயர்லையும் சரி பெயர்னுடைய அர்த்தத்திலையும் சரி அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், வி அப்படின்னா இந்த விங்கிற எழுத்து கொண்டது, அது பெயரில். அர்த்தத்தில் பார்த்தோன்னா முகத்தில் மாற்றம் அடைந்தவர் அப்படின்னு அர்த்தம், முகத்தில் மாற்றம் அடைந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பீதம் விபீஷணஹா அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பீதம். அப்போ அந்த பி அப்படிங்கிற எழுத்தில் பீங்கிற எழுத்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று பி அப்படின்னு சொன்னால் பயந்தவன் அப்படின்னு அர்த்தம், வி பி. அப்புறம் ஊஷ்மாப்தம் அபி, ஊஷ்மனஹா அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் ஷ ந இதெல்லாம் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் ஊஷ்மானம் அப்படின்னு சொல்லுவா, அதை வகைப்படுத்தி வச்சிருக்கா. அப்போது இந்த ஷ அப்படிங்கிற எழுத்து இருக்கே அது எழுத்துக்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று தாபத்தோடு கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போது வி பி ஷ ந இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் எழுத்துக்கள் பெயர்லையும் சரி, ஏன்னா இந்த வார்த்தைகளை வச்சுட்டு தானே அவர் எழுத்து அது அர்த்தங்களை காண்பிக்கிறார். அதாவது விங்கிறதுக்கு விகாரம் அப்படின்னு காண்பிக்கிறார், பிங்கிறதுக்கு பீத்தம்னு வார்த்தையை காண்பிக்கிறார், அப்புறம் ஷா நாங்கிறதுக்கு ஊஷ்மானம்ங்கிறத காண்பிக்கிறார். அப்போது எழுத்தினாலேயும் சரி அர்த்தத்தினாலேயும் சரி இவர் விகாரமான முகத்தை உடையவர், அதே மாதிரி பயந்து போனவர், பயந்தாங்குள்ளி. அதே மாதிரி இந்த ஷ ந அப்படின்னு அதாவது தாபத்தோடு கூடினவர் அப்படின்னு அர்த்தம், குறைகள் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். இத்தனை குறைகள் தசமுக சகஜம். அது மட்டுமா, இதுலேயே அவருக்கு குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியறது. பயந்து போனவர்ங்கிறது ஒரு குறை, தாபத்தோடு இருக்கக்கூடியவர்ன்றது ஒரு குறை, முகம் விகாரமாக இருக்குங்கிறது ஒரு குறை. இது மட்டும் இருந்தால் பரவாயில்லன்னு ஒத்துக்கலான்னு பார்த்தா தசமுக சகஜம். தசமுகன்னு சொல்லக்கூடிய ராவணனோடு கூட பிறந்தவராச்சே இவன். அப்பேற்பட்ட அந்த விபீஷணனுக்கு எப்படி ராமன் அபயத்தை கொடுத்தார், உடனே அவனுக்கு ராஜ்யத்தையும் கொடுத்தார். ஏன்னா அவர் சரணாகதி பண்ணிட்ட உடனே சரணாகதியும் கொடுத்துட்டார். கொடுத்து ஒரு சில காலத்துக்குள்ளேயே, அதாவது உடனேவே ராவணனை அழித்து உடனே அவருக்கு ராஜ்யத்தையும் கொடுத்துட்டார். அப்போ அபயத்தையும் கொடுத்து ராஜ்யத்தையும் கொடுத்தது ரொம்ப சீக்கிரத்தில் நடந்தது. எதனால் அப்படின்னு கேட்டால் தொத் பிரசாத பிரபாவாத்து, உன்னுடைய அனுகிரகத்தின் காரணத்தினாலே தான் க்ஷிப்ரம் ரொம்ப விரைவாகவே அபயம், அவருக்கு அபயத்தையும் கொடுத்து
ஆனந்த சாந்திரம் மகிழ்ச்சியும் மிக்கவராக ரகுவீரஹா அகுருத்த ராமரானவர் பண்ணினார். அப்போ உன் அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொன்னா இப்படியெல்லாம் மூஞ்சி விகாரம் அடைஞ்சி பயந்து போன ஒரு பயந்தாங்குள்ளிக்கு ராமன் அனுகிரகம் கிடைக்குமா, இல்லை ராஜ்யம்தான் கிடைக்குமா? பயந்தாங்குள்ளிக்கு போய் ராஜ்யம் கிடைக்குமா? ஆனால் அவர் கிடைச்சதுக்கு காரணம் உன்னுடைய அனுகிரகத்தின் காரணத்தினாலே அப்படின்னு இங்கே தாயாருடைய அனுகிரகத்தை இங்கே காண்பிக்கிறார். அல்பஸ்ருதேப்ய இவ ராஷி மனாதிவாசாம் மஹஸ்ததிப்ய இவ பிப்யதமர்பகம் தே புண்ணியைः புராணவச்சனைரிவ வீக்ஷணைஸ்த்வம் உச்சை நிருசிம்ஹசகிமாமுபப்ரும்மயேதாः. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 28வது ஸ்லோகம் நிருசிம்ஹசகி அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்றார். நரசிங்க பெருமானுடைய தோழியே அப்படின்னு. அல்பஸ்ருதேபியா பிப்யதம் வேதானாம் ராஷிம் இவ, அதாவது அரைகுறையாக கத்துண்ட மனுஷா கிட்ட இருந்து பயப்படுகிற வேதத்தை போல அப்படிங்கிற. ஏன்னா வேதத்தை ரொம்ப நாம் ரட்சிக்கணும். இங்கே எப்படின்னா நிறைய பேர் என்னன்னா சும்மா ஏதோ அப்பா அந்த ஊரில் நல்லா விஷயம் தெரிஞ்சவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அடுத்தது பையன் பாடசாலைக்கு போகிறேன்ட்டு ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு போயிட்டு வந்துடுவான். ஒரு 2 மாதம் இல்லை ஒரு வருஷம் இருந்துட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் ஏதோ புருஷ சூக்தம் கூட ஒழுங்காக தெரியாது. சகஸ்ர சீர்ஷா புருஷானா சரசா புருஷா அப்படிமா அந்த மாதிரிலாம் தப்பாக வளரின்னு இருப்பா. இவா கிட்டேருந்து வேதம் பயப்படுறதான். அல்பஸ்ருதேபியா வேதம் அரைகுறையாக படித்தவா கிட்டேருந்து வேதம் பயப்பட்டுட்டு போகிற மாதிரி அகம்ஸ்ததிபியா இஹ பிப்யதம் தே, பாவ கூட்டங்கள் கிட்ட இருந்து பயப்படுகிறவனாக நான் இருக்கேன். நான் யாரு? அர்பகம், உன்னுடைய குழந்தை. உன்னுடைய குழந்தையானவன் நான். எப்படி வேதம் எல்லாம் அரைகுறையா படிச்சவன் கிட்ட இருந்து பயப்படுறதோ அந்த மாதிரி என்னுடைய பாவ கூட்டங்கள் கிட்ட இருந்து பயந்துட்டு இருக்கேன் நான். அப்போ என்ன புராண வச்சனைஹி இவ, புராண வச்சனம். புராண வச்சனம்னா ஒன்று புராணம்னா பழசுன்னு அர்த்தம், இன்னொன்று நம்மளுடைய வேதத்தினுடைய பாகமாக இருக்கக்கூடிய புராணம், அதாவது வேதத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய புராணம். அப்போ புராண வச்சனம் பழமையான சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, பழமொழி பெரியவாளுடைய வார்த்தைகள்னு அந்த ஒரு அர்த்தமும், அதே மாதிரி புராணங்களுடைய வார்த்தைகளைப் போல புண்ணியமான வாக்கியங்கள்னா புராண வாக்கியங்கள்னு சொன்னால் அதெல்லாம் புண்ணியமான வாக்கியங்கள். லேசப்பட்டதில் அந்த புராணங்கள்லாம் கிடையாது. நாம் என்னமோ புராணம் என்ன சுவாமி இன்னும் பழைய புராணம் பழைய பஞ்சாங்கமாக இருக்கீர் நீர் அப்படின்லாம் சொல்லுவான். இந்த புராணத்தை எல்லாம் இழுத்து விட்டுன்னு இருக்கீர் அப்படின்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி கிடையாது. புராணங்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? தோண்ட கிடைக்கக்கூடியதான அற்புதமான விஷயங்கள். சும்மா எதேச்சியாக நேற்று ஒருத்தர் எனக்கு அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணி, சுவாமி தேவள் நன்னா சொல்லியிருந்தேர் வராக கவச்சம் கேட்டேன், இந்த வராக சகஸ்ரநாமத்தை பற்றியும் வராக ஸ்தோத்திரம் ஸ்ரீமுஷ்ணம் பெருமாளை பற்றி ஒன்று இருக்குது, அந்த ஸ்தோத்திரத்தை பற்றியும் சொல்லணுமே, தேவள் வார்த்தாலே கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, நன்னா இருக்கும் அப்படின்னு. சரி, ஆதாரம் இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் ஏதோ புஸ்தகத்தில் அர்த்தம் போட்டானா அதை பாட்டுக்கு வெறுமனே பார்த்துன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய சோர்ஸ் என்ன, அந்த சோர்ஸ்லேருந்து எப்படி வருது, அது எந்த சந்தர்ப்பத்தில் யார் யார் பேசிக்கிறான்னு எடுக்கலான்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை எடுத்தா ஏதோ லிஃப்கோவில் புஸ்தகம் போட்டிருக்கா வராக சகஸ்ரநாமம்னு, சும்மா ஸ்கந்த புராணம்னு போட்டு வச்சுருக்கா 4வது அத்தியாயம்னு. அதில் 1004வது அத்தியாயம் இருக்குது. அதில் ஸ்கந்த புராணத்தில் எத்தனையோ பருவங்கள் இருக்குது. அதில் எந்த 4வது அத்தியாயம்னு தெரில, தேடுன்னு தேடுற இன்னி வரைக்கும் ஆப்பிடலை. அந்த சகஸ்ரநாமம் எங்கே இருக்குன்னே தெரில. இன்னொன்று அதை தேடுறச்ச 1000 விஷயங்கள் கிடைக்கிறது. என்னென்னத்தை பற்றியோ நட்சத்திரங்களுடைய பெயர்களை பற்றி கிடைக்கிறது, நட்சத்திரங்கள்லாம் அதுக்கு உண்டான அதிஷ்டான தேவதைகளை பற்றி கிடைக்கிறது, வராகரனுடைய மூலமந்திராதிகள் எல்லாம் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் கோத்திர பிரவரங்களை பற்றி கிடைக்கிறது. எதை பற்றி இல்லை, இதை பற்றி நம்ம அப்படின்னு அந்த அளவுக்கு மைண்டு அவ்வளோ இதுவாகுது. அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல் இருக்கு, ஒரு புராணத்தை பற்றி நோட் பண்ணுறதுக்கு. அப்போ அதை படித்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ. அப்போ அந்த மாதிரி இந்த புராண வச்சனங்கள் போல உன்னுடைய பார்வை இருக்கே, அது என் மேலே பட்டு எனக்கு எல்லா விதமான பயத்தையும் போக்கட்டும் அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறார். அப்போ தாயே, நான் உன்னோட குழந்தை, என்னுடைய பாவங்களை எல்லாம் பார்த்து நான் பயப்படுறேன். எப்படின்னு கேட்டால் அரைகுறையாக படித்தவனை பார்த்து வேதம் எப்படி பயப்படுறதோ அது பாரி நான் பயப்படுறேன். உன்னுடைய பார்வைங்கிற அந்த புராண வச்சனங்களைப் போல என்னை காண்பித்து என் மேலே அதை விழ வச்சு என் பயத்தை எல்லாம் போக்குன்னு இங்கே பிரார்த்திக்கிறார். दुष्कालानुगुणक्रमै श्रुतिपदाविष्कार निष्कासकैः निष्कारुण्यतमैस्तुरुष्कयवनैर्निष्कारणत्रासिभिः कञ्झावासिनि तत्समैरपि जनैः सञ्जायमानं भयं त्वं जालेन दृशां हि तारयसि नः कञ्झानिवाम्भोनिधिम्.
லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தபகத்தில் 29வது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஒரு இது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம். கஞ்சாவாசினி, தாமரையில் வசிப்பவளே அப்படின்னு சம்போதனம் பண்ணுறார். துஷ்கால அனுகுண கிரமைகி, எங்களுடைய போதாத காலத்தின் காரணமாக அப்படின்னு, கெட்ட காலம் என்ன ஆறுது, ஸ்ருதி பத ஆவிஷ்கார நிஷ்காசகைகி, வேத மார்க்கத்தை உதறி தள்ளக்கூடியவர்கள், நிஷ்காருண்ய தமைகி, அடியோட கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாதவர்கள், நிஷ்காரண துவேஷிபிகி, காரணமே இல்லாம பகைக்கக்கூடியவர்கள், அதாவது வெறுப்பை உமிழக்கூடியவர்கள், துருஷ்க யவனைகி, துலுக்கர்கள் யவனர்கள், அதாவது துலுக்கர்கள்னா இஸ்லாமியர்கள் நம்ம சொல்லுவோம், யவனர்கள்னா இந்த ஈராக் தேசத்திலேருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி தத் சமைகி, அவர்களைப் போலவே ஜனைகி அப்பி, யாரு, இந்த ஹூனர்கள் அப்படின்னு சொல்லுவா, அதாவது பிரிட்டிஷ்காரர்கள்னு அர்த்தம். சஞ்சாயமானம் பயம், இவர்கள் மூலமாக எங்களுக்கு பயங்கள் எல்லாம் உண்டாருது. தொம் நீ திருஷாம் ஜாலேன கஞ்சானு அம்போ நிதிம் இவ நக தாரயசி, உன்னுடைய பார்வையினாலே நொண்டிகளை கூட சமுத்திரத்தை தாண்டுவிப்பதை போல எங்களை தாண்டுவிச்சுடு இந்த சம்சார சாகரத்தை, இந்த பயத்திலிருந்து அப்படிங்கிற. நொண்டியினாலே ஒரு சமுத்திரத்தை தாண்டதுங்கிறது சாதாரணமாக யாராலையும் முடியாது, அனுமானால மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரத்தை நொண்டி தாண்டினான்னு சொன்னால் எப்பேற்பட்ட விஷயம், அது தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் முடியும். அப்படி நொண்டி சமுத்திரத்தை தாண்டுற மாதிரி எங்களையும் இந்த பயத்திலேருந்து தாண்டி வை அப்படின்னு. அப்போது அந்த துலுக்கர்களுடைய, யவனர்களுடைய, ஹூனர்களுடைய அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவரை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்க, விசேஷணங்களை போடுறார். அவளுக்கு வேத மார்க்கத்தை துளி கூட மதிக்காதவாவா, அதுவும் இல்லாமல் ஈவிரக்கம் அடியோடு இல்லைன்னு, மேலோட்டமாக இல்லைன்னு கூட பரவாயில்ல, அடியோடு கொஞ்சம் கூட அவளுக்கு ஈவிரக்கமே கிடையாது. ஏன்னா தலையை வெட்டி போட்டுன்னு போயிட்டா இருக்கானே, அது குழந்தையா பொம்மநாட்டியா கர்ப்பிணியா ஒன்றும் பார்க்கறது கிடையாது. அவனுக்கு பார்த்தா அது என்னன்னா அது ஒரு பொம்மையாட்டம் அவன் பாடி வெட்டி போட்டுன்னு போயிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் காரணமே இல்லாமல் பகைக்கக்கூடியவா. இன்றைக்கும் பாருங்க, பாகிஸ்தான் ஆகட்டும், இந்த சைனாவாகட்டும், இதுக்கெல்லாம் காரணமே இல்லாமல் இந்தியாவை மேலே ஒரு பகை. அதே மாதிரி ஈராக் தேசத்தின் மேலே ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடியதான பகை என்னன்னு யாருக்கும் தெரியல. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மேலே இருக்கக்கூடியதான பகை இன்னி வரைக்கும் யாருக்கு என்னன்னு தெரியல. நமக்கே பாருங்க, இந்த கிரிக்கெட்டை போட்டு விட்டுறான், கிரிக்கெட்டை போட்டு விட்டோடனே எங்கேயும் இல்லாத ஒரு வெறி, திடீர்னு பாகிஸ்தான் அடிக்கணும், பாகிஸ்தானை வின் பண்ணணும் நம்ம அப்படின்னு ஒரு வெறி வருது. அட ஏதோ ஒரு விளையாட்டில் விளையாடின்னு இருக்கான்னா பசங்க பார்த்துட்டு இருப்பா, அது நம்ம மேலே தொட்டிக்கும். அவள் அப்படி அவள் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டு இளம் வயசு, அவளுக்கு அது புதுசாக தெரியும். நமக்கு அதை பார்த்து பார்த்து அழுத்து போயிருக்கோம். ஏன்னா நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நமக்கு இன்றைக்கி இந்த விஷயங்கள்லாம் பழசு, ஆனால் இன்னைக்கு புதுசாக வர்றவாளுக்கு இந்த உலகம் புதுசாக தான் தெரியறது. நமக்கு என்னவோ அந்த காலத்தில் புதுசாக இருந்தது, அந்த காலத்தில் நன்னா இருந்ததுன்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாடி இருக்கிறவாளுக்கு அது பழசாக தானே தெரிஞ்சிருக்கும் நம்ம காலம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு எல்லாமே புதுசு தான், எல்லாமே இந்த உலகம் எல்லாம் புதுசாகவே தெரியறது, அவளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் நமக்கு தான் என்னமோ வாடி போன பூவாட்டம் இருக்குது, நேற்று பறித்து வச்ச பூவாட்டம் இன்றைக்கி வாடி போன வாட்டம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த துருக்கர்களாகட்டும் அவாகட்டும், அவளுடைய அந்த அந்த ஒரு பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு அந்த குழந்தைகள் அதை அவெல்லாம் இது பண்ணுறச்சே, கோஷம் போடுறச்சே, நமக்கு அது தொத்திண்டு ஆமாம் ஆமாம் இந்த பாகிஸ்தான்காரெல்லாம் அடி ஜெயி அவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குன்னு நம்ம நினச்சிப்போம். அது மட்டும் இல்லாமல் விஜ்ஜிகான்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெரிய கவி, அவள் கன்னட தேசத்தை சேர்ந்தவள். அவள் ஒரு அத்தியுதமான ஒரு காவியத்தை படைச்சிருக்கா. என்ன அப்படின்னு கேட்டால் மதுரா விஜயம் அப்படின்னு. அந்த ராஜா நல்ல கர்நாடக ராஜா தான், இந்த புலிகேசி மாதிரியான ராஜாக்கள் தான். அவளுடைய மனைவி தான் இந்த விஜ்ஜிகான்னு சொல்லி. அவள் எழுதுறச்ச என்ன சொல்கிறான்னா, இந்த எனக்கும் அரசருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, இந்த குழந்தை பிறந்தச்ச அரசர் எல்லாரையும் மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை பண்ணார். அதே மாதிரி ஜெயிலில் இருந்த இந்த கைதிகள் எல்லாத்தையும் கருணையின் அடிப்படையில் அவர் விடுவிச்சார். இந்த விடுவிச்ச உடனே இந்த சிறைகள் எல்லாம் காலியாக இருக்குது. இது சிறைகள் ஏண்டா காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றதுன்னா, இன்னும் கொஞ்ச காலத்தில் நிறைய துலுக்கர்களையும் யவனர்களையும் ராஜா போரில் ஜெயிச்சு அவர்கள் எல்லாத்தையும் சிறையில் கொண்டு அடைக்கணுமே, அப்போ அதுக்கு எங்கே இடம் இருக்கும், இவா எல்லாரும் இங்கே வச்சுட்டு இருந்தோன்னா
அவ எதிர்காலத்தில் அவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கணுமே, இடம் வேணுமேங்கிறதுனால ராஜா இன்னைக்கு இவர்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கானோ, தன்னுடைய பையனுடைய பேரை சொல்லி பையன் பிறந்திருக்கான் தனக்குங்கிற காரணத்தினால இவர்கள் எல்லாம் விடுவிச்சிருக்கானோ உள்நாட்டில் கைதிகளாக இருந்தவர்களை அப்படின்னு சொல்லி அவ வர்ணித்து காண்பிப்பா. பாருங்க, நம்ம எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் பெண்களுக்கு இடமே கிடையாது. சம்ஸ்கிருதங்கிறது மடிமடியான பாஷை. அது எப்பவுமே வேதம் பிரம்மம் பரபிரம்மம் இப்படின்னே போயிட்டு இருக்கும்பா. சாதாரண ஒரு அழகான ஒரு ராஜாவினுடைய மனைவின்னா அந்த புறத்தில் இருக்கிறது தான் வேலை, வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். அவ காவியம் பண்ணியிருக்கா, சம்ஸ்கிருதத்தில் பண்ணியிருக்கா. எப்போ? சுமார் ஒரு 300 400 500 வருஷங்களுக்கு முன்னாடி தான். அப்போ 300 400 500 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அரசி ஒரு சம்ஸ்கிருதத்தில் காவியம் பண்ணுறான்னா அந்த அளவுக்கு சம்ஸ்கிருத பாஷை இருந்துருக்கு, சுலபத்தில் இருந்துருக்கு. அவ தண்டியவே போட்டிக்கு இழுப்பா. இந்த தண்டி என்ன தண்டி என்னமோ பெரிய கவி அப்படின்னு சொல்கிறா. இந்த தண்டி கவியே கிடையாது. என்னமோ சரஸ்வதி அவர் மங்கள ஸ்லோகம் பண்ணுறச்சே சரஸ்வதி வெள்ளை வெள்ளையாக இருக்கான்னு சொல்லி புகழ்ந்துருக்கார் சரஸ்வதியை. அவர் சரஸ்வதியை பார்த்ததில்லை போல் இருக்கு. என்ன பார்க்கவே இல்லையா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறார். டக்கு ட்விஸ்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் சரஸ்வதி, தான் கருப்பாக இருக்கேன், சரஸ்வதி எப்படி அவர் வெள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்போ அவ தன்னை பற்றி அந்த அளவுக்கு சொல்லிக்கிறான். தண்டியை காட்டிலும் தான் சிறந்தவள்னும் தான் கருப்பு சரஸ்வதினும் தன்னை சொல்லிக்கிற அளவுக்கு இருந்திருக்கா அந்த காலத்தில். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னமோ சும்மா சம்ஸ்கிருதங்கிறது மடி பாஷை, அதில் ஒன்றும் இல்லை, வெறும் வேத மந்திரங்கள் தான் இருக்குது, பெண்களுக்கு இடமே இல்லை, அந்த காலத்தில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி படிக்காமல் ஒழுங்காக விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் பேசுறது தான் இது எல்லாமே. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த துருஷ்கர்கள் எல்லாம் பண்ணது ஒரு விதத்தில் நமக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, இந்த ஆங்கிலக்காரர்கள்லாம் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் எல்லாத்தையும் பரப்பி விட்ருக்கா. பிராமணர்கள் மட்டும்தான் வசத்தின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நீங்கள்லாம் வசதி, எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் பல்லக்க தூக்கக்கூடாது, பல்லக்கில் உட்காந்து போகும். யார் தான்ப்பா பல்லக்க தூக்குவா உட்காந்து போகணுன்னா? வண்டியை எல்லாரும் வண்டியில் போகணுன்னா ஓட்டுறது யார்? எப்படியும் ஒரு டிரைவர் தேவை தானே. இன்றைக்கும் அந்த விஷயத்தை அடிப்படையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு தான் ஒரு சிஸ்டமை கொண்டு இப்படின்னு வச்சுட்டான்னா இவன் ஐயோ அவனே இன்னும் எத்தனை காலத்துக்கு ஓட்டின்னு இருப்பான், அவன் பின்னாடி காரில் ஜம்முன்னு உட்காந்து வர வேண்டாமான்னா அதே ஏசி காற்று தான் அவனுக்கும் அடிக்க போகிறது. அந்த ஆளுக்கு சமமாக தான் இவனும் சீட்டில் உட்காந்துருக்கான். ஒரே சமமான சீட்டு தானே. டிரைவர் சீட்டுன்னு கீழே எங்கேயும் இறங்கி போயிடுத்தானே. டிரைவர் சீட்டு கீழே இறங்கி போயிடுத்தா, எஜமானனுக்கு நேரம் நான் உட்காந்துக்க மாட்டேன்னு. இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சுக்கள். எல்லாரும் இது பண்ணித்தான் ஆகணும். சில இடத்துல சில பேருக்கு சில இதை விட்டு கொடுத்து தான் போகணும்னு நம்ம சொல்கிறது இல்லையா? அந்த மாதிரி இது ஒருத்தர் சமூகத்தில் ஒரு சமூகமும் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்குங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதனால் தேவையில்லாத பேச்சுக்கள். இப்படி பிரிட்டிஷ்காரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட விதைச்சிட்டு போனதுனால, இப்போ இருக்கிற கல்வி முறையை விதைச்சிட்டு போனதுனால தான் படித்த முட்டாள்களை நான் எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கோங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் காண்பிக்கணுங்கிறது தான். ஏன்னா அதெல்லாம் இன்றைக்கி பயமாக நமக்கு இருந்துருக்கு. அன்னைக்கு அவர்களுக்கு பயம் அந்த மாதிரி இருந்தது, இன்னைக்கு நமக்கு பயம். படிக்கிறது குழந்தைகள் முதல் மார்க் வாங்குறது என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு 4 மனுஷா ஆற்றுல இருக்க முடியறதா, லீவு போட முடியறதா, ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் கம்மின்னு உடனே அனுப்பிச்சி விட்டுறா. 4 மனுஷா 4 இடத்துக்கு போகிறதுக்கு இல்லை, 4 விஷயங்களை பார்க்கறதுக்கு இல்லை, பண்டிகை நாள்னு கொண்டாடுறதுக்கு இல்லை, ஆற்றுலேயே சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து பக்ஷணங்களை பண்ணுறதுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கோம். நாம் உயரதிகாரி என்ன பண்ணுவான், போலீஸ் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன சொல்லுவான், நான் இப்படி ட்ரெஸ் போட்டுன்னு போலேன்னா என்ன ஆகும், அப்படி இப்படி எல்லாத்தையும் பயம் 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 பயந்துட்டே இருக்கும். என்னமோ அன்றைக்கி இருக்கிற கவிகள்லாம் அதுதான். இப்போ புராண வச்சனைகி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரியான கவிகளுடைய புராண வச்சனங்களை கேட்டு கேட்டு தான் ஓரளவுக்கு நம்ம பயத்தை நம்ம போக்கிக்கும்படியாக இருக்குங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சுக்கணும். காபய பிரதேதி பிரஷ்னோ யத்வாசக சமஸ்தபதா ஸ்வயமுத்தரதாம் தத்தே ரமா சமஸ்தோத்தரா விராஜதி சா. லக்ஷ்மி சகஸ்திரத்திலே 19வது ஸ்தபகத்தில், அதாவது அபீதி ஸ்தபகம் அப்படிங்கிற ஸ்தபகத்தில் கடைசி ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். இங்கே ஒரு கேள்வி, அந்த கேள்வியே பதிலாகவும் மாறுது. அப்படின்னு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், கா அபயம் பிரதேதி, யார் யார், அதாவது எவள் எவள், கான்னா ஸ்திரீலிங்கம், கேள்வி கேட்குற மாதிரி எவள் அப்படின்னு அர்த்தம். எவள் எவள் அபயம் அளிக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த வார்த்தையை சமஸ்த பதமாக, அதாவது ஒரே பதமாக ஆக்கிட்டோன்னா பதிலாகவும் அமைஞ்சிடும். அப்படின்னு எது அப்படின்னு கேட்டால் காகா பயப்பிரதா அப்படின்னு. அப்போ காகைக்கு அபயத்தை கொடுத்தவள் தான் நமக்கு எல்லோருக்கும் அபயத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு. அப்போ
கா அபயப்பிரதான்னு பிரிச்சு சொன்னா எவள் எவள் நமக்கு அபயத்தை கொடுப்பாள்னு கேள்வி. அதை காக்காபயப்பிரதான்னு ஒரே சமஸ்த பதமா சொல்றச்ச பதிலா அமைஞ்சுடுறது. காகத்துக்கு இந்த காக்காசுரன் தன்னை கொத்தி கிழிச்சு எல்லாம் பண்ணா இல்லையா, இருந்தாலும் அந்த காக்காசுரனை மன்னித்து தாயார் அபயத்தை கொடுத்தா. அப்பேற்பட்ட அந்த தாயார் தான் சமஸ்தபதா யத்வாச்சகா ஸ்வயம் உத்தரதா, அதை சமஸ்தபதமாக சொல்லும் பொழுது அது தானாகவே பதிலாகவும் ஆகிவிடுகிறது. அப்பேற்பட்ட சார் ரமா அந்த லக்ஷ்மியானவள் சமஸ்த உத்தரதா விராஜதி, எல்லோரிலும் மேம்பட்டவளாக விளங்குகிறாள். அப்பேற்பட்ட அந்த தாயார் எனக்கு அபயத்தை கொடுத்து எனக்கு காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறார் கவி. எவ்வளவு அழகாக இந்த சம்ஸ்கிருத சாமர்த்தியத்தை பயன்படுத்தி காக்கான்னு பிரிச்சு சொல்லி அது காக்கா பயப்பிரதாங்கிறத காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட வாக்சாதுரியம் இருக்கக்கூடியவர், ரொம்ப அத்தியுதமான கவிதைகள் எல்லாத்தையும் புனையக்கூடியவர் கவி வெங்கடாத்வரி. அவருடைய அந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 19வது ஸ்தபகத்தை தாயாரனுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தினாலே காக்கா பயப்பிரதாங்கிற மாதிரி காகைக்கு அபயம் கொடுத்த அந்த தாயாரனுடைய ஒரு அபயத்தின் காரணமாக நாமளும் இதை அபீதி ஸ்தபகத்தை முடிச்சிருக்கோம். மேற்கொண்டு அந்த தாயாரனுடைய அனுகிரகத்தினால இருக்கிற ஸ்தபகங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணலாம்.